காட்சி தந்தருள்வாய் ஸ்ரீ சந்திரசேகரா. காட்சி தந்தருள்வாய் ஸ்ரீ சந்திரசேகரா. ஜகத்குரு உந்தன் கருணா பிரவாகம் காண காட்சி தந்தருள்வாய் ஸ்ரீ சந்திரசேகரா. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் திரு மகாபிரிவாசனம். ஓம் ஸ்ரீ வாகன மோதகஸ்த சாமர கர்ண விலம்பிதி சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ கிருஷ்ணாமூர்த்தயே நமः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி ஸ்ரீ அருள் தரும் மகா பெரியவா சரணம். சிந்தையில் தோன்றி வாக்கில் நின்று நம்மை எல்லாம் செயல்படுத்த வைக்கும் அருள் தரும் மகா பெரியவா சரணம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, காசி டு காரோணம். காசி டு காரோணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன ஒரு பயணக்கட்டுரை சம்பந்தமான விஷயமா, இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தமான விஷயமா அப்படின்னா அது இல்ல. நம்ம அருள் திரு மகாபிரிவா குரூப்ல சத்சங்கங்கள் சத்காரியங்கள் இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிச்சு சித்த சுத்தி அதே மாதிரி நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாம் அதுல வந்த பிறகு அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கும் பொழுது அதற்கு உண்டான விஷயம் ஒரு கேள்வியா நிற்கிறது. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம அருள் திரு மகாபிரிவா குரூப் சார்பில் இவ்வளோ பேர் அணிஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல நம்ம குரூப்ல இருக்கா. இதுல நாமெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு கோவில் கட்ட போறோமா, இல்ல ஒரு பஜனை மடம் மாதிரி கட்டி அங்க நித்தியம் பஜனை நடக்கிற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ண போறோமா, வாட் நெக்ஸ்ட்? இல்லைன்னா இதே மாதிரி ஒரு சத்சங்கங்கள் ஆன்லைன்ல நடத்திட்டு ஸ்லோக கிளாஸ் இந்த மாதிரி இப்படி இருக்க போதுதான். வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம அருள் தரும் மகாபிரிவா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருக்கிற எல்லா ட்ரஸ்டி மனசுலையும், நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் அட்மின் இவா மனசுலையும் இருந்த ரொம்ப நாளைய கேள்வி. இந்த ஒரு கேள்வி அப்படின்னு வரும்பொழுது அதற்கு உண்டான பதிலை நாம தேட ஆரம்பிக்கணும். அது எப்படி பண்றது? அதுதான் அந்த கேள்விக்கான பதில். அது மட்டும் இல்லாம மகாபிரிவாட்ட நாம கேட்ட ஒரு கேள்வி, இப்ப ரீசெண்டா மகாபிரிவாட்ட நாம கேட்ட ஒரு கேள்வியுடைய பதிலையும், அதே மாதிரி மனசுல இருந்த ஒரு சஞ்சலம் அது விஷயமான பதிலையும் மகாபிரிவா ஸ்ரீ புது பெரியவா நமக்கு அதே மாதிரி ஸ்ரீ பாலபிரிவா அனுகிரகம் பண்ணி நம்ம அருள் திரு மகாபிரிவா குரூப்புக்கே ஒரு அனுகிரகமா பண்ணி கொடுத்த விஷயத்தை தான் காசி டு காரோணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒரு கேள்வி அப்படின்னு ஆரம்பிக்கிறது, இந்த கேள்வி இப்ப ஆரம்பிச்ச விஷயம் இல்லை. அதாவது ஒரு கேள்வி ஆரம்பிக்கிறது இல்ல ஒரு மனசஞ்சலத்தோட ஆரம்பிக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது பகவத்கீதையிலேயே இருக்கு. பகவத்கீதையில எடுத்துட்டா அதுலயே சாப்டர் 1லயே திருதராஷ்டிரவாச் உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுவஸ்த்வஹ அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டர் கேட்கிற மாதிரி ஒரு கேள்வியிலேயே ஆரம்பிக்கிறது. அதாவது இந்த தர்மத்தை தாங்கிய அந்த தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரத்துல, தர்மம் ஓங்கி தழைக்கிற இந்த குருக்ஷேத்திரத்துல பாண்டவர்களும் கௌரவர்களும் இந்த குருக்ஷேத்திர போர்ல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விய சஞ்சயன்ட்ட கேட்கிறார். இதுலதான் சாப்டர் 1ல ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகத்தோட. இப்படி ஆரம்பிக்கிற விஷயத்துல ஒரு கேள்வி, அது அந்த சாப்டர்லயே மனசஞ்சலத்தோட
பார்த்தன அர்ஜுனன் இருக்கிற விஷயமும் வருது. அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை சாரதியா இருந்து அந்த தேரை ஓட்டிண்டு போய் அந்த குருட்சேத்திர போர்ல நிறுத்து, நான் என்னுடைய எதிரிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிட்டு இவர் கொண்டு போய் நடுப்புற நிறுத்தின உடனே அர்ஜுனன் என்ன சொல்றார், இவாள்லாம் சொந்தக்காரா, இவாளோட நான் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு காண்டிபத்தை கீழே போடுறார். ஒரு குருட்சேத்திர போர்ல நடுப்புற கூட்டு போய் விட சொல்லி அங்கிருந்து கடமையிலிருந்து கிவ் அப் பண்ண அந்த ஒரு மனசஞ்சலம், அதுவும் ஒரு கேள்வியில நான் இந்த போரை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில ஆரம்பிக்கிறது. அது விஷாத யோகம் அப்படின்னு சொல்லிட்டு மனசஞ்சலம் இருக்கிற ஒரு விஷயமாக அமையிறது. அதை ஒட்டி அதுக்கப்புறம் வந்த விஷயங்கள் தான் சாப்டர் 2ல கிருஷ்ண பரமாத்மா பகவான் மாதவன். மாதவன் அப்படின்னா மா அப்படின்னா மகாலட்சுமி, தவ அப்படின்னா தலைவன். அந்த மகாலட்சுமிக்கே தலைவன் பகவான் கிருஷ்ண பரமாத்மா. மகாலட்சுமிக்கு தலைவன் கூட இருக்கிறதுனாலதான் பாண்டவர்களுக்கு அந்த விஜயலட்சுமி கிடைச்சு அந்த போர்ல ராஜ்யலட்சுமி கிடைச்சது அப்படின்னு சொல்லுவான். அந்த ராஜ்யம் கிடைச்சதே வந்து அந்த மகாலட்சுமி கூட இருந்ததுனால அப்படின்பா. அந்த சாப்டர் 2ல கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், இந்த மாதிரி மனசு கலங்கி இருக்கிற அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா உன் கடமைய எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காமல், கடமைய எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காமல் உன் சிந்தனையை என் மீது வைத்து, உன் சிந்தனையை என் மீது வைத்து பலனை எதிர்பார்க்காத கடமையை செய்யும் பொழுது உனக்கு புத்தி யோகம் பிறக்கும். அந்த யோகம் அதுல சொல்றதே சாப்டர் 2வே சாங்கிய யோகம்னு சொல்லிட்டு. சாங்கிய யோகம்னா ஞானம், ஞானம், அறிவு, இதுதான் சாங்கிய யோகம். அந்த சாப்டர் 2ல கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். இப்படி எப்பப்பெல்லாம் ஒரு கேள்வி பிறக்கிறதோ அதற்குண்டான பதில நம்மளுடைய குருவே நமக்கு கொடுப்பார். அதே மாதிரி சரி, இப்ப இந்த இதில் எடுத்து பார்த்தா விவேக சூடாமணியில பார்த்தா ஆச்சாரியால் சொல்றா, அதாவது ஸ்லோகம் 34ல ஆச்சாரியால் சொல்றது, தமாராத்ய குரு குரும்பக்தியா அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஸ்லோகத்துல ஆச்சாரியால் சொல்ற விஷயம், குருவை, அதாவது அதுக்கு முன்னாடி ஃபுல்லா சொல்லிடுறா, ஒரு பக்தன்னா என்னென்ன தகுதி இருக்கணும், எப்படி எப்படி இருக்கணும், அதோட குவாலிபிகேஷன் என்ன, அதெல்லாம் சொல்லி குருங்கிறவர் யார், குருவை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, குருங்கிறவரை எப்படி பற்றி இருக்கணும், அதெல்லாம் சொல்லிட்டு ஸ்லோகம் 34ல அவர் சொல்றது என்ன அப்படின்னா, குருவை பக்தியுடன் நமஸ்காரம் செய்து அடக்கத்துடன் சேவை செய்து பூஜைகளை செய்து அவர் சந்தோஷப்படும்படியான விஷயங்களை சேவைகளை செய்து அவரை வேண்டி, அவரை அண்டி, அவரை வேண்டி தனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதை கேட்கும் பொழுது அந்த குரு பகவான், அந்த குருவானவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார், நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துடைய ஞானத்தை கொடுப்பார்னு சொல்லிட்டு ஆச்சாரியாலே சொல்லியிருக்கான். இப்படி ஒரு கேள்வி அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு உண்டான பதிலை யார் கொடுப்பா அப்படின்னா நம்மளுடைய குரு. இப்ப அந்த டாபிக்கோட ஒரு ஒரு லைன் சொல்லியாச்சு. இப்ப காரோணம் டு காசி டு காரோணம்ங்கிறதுல நமக்கு கிடைத்த அந்த பதில்கள், நமக்கு கிடைத்த அந்த உத்தரவு, நமக்கு கிடைத்த அந்த ஒரு அனுகிரகம், அது ஒரு டைரக்ஷன், அப்ஜெக்டிவ், எப்படி வேணா சொல்லலாம். அதை இப்ப பார்க்க போறோம். நம்ம குரூப்ல ஜூலை மாசம் 2023 இயர் வைஸ் நம்ம போவோம், அதனால எல்லாம் வந்து கூர்ந்து அதை கவனிக்கும். ஜூலை மாசம் 2023ல காசியில பிக்ஷாவந்தனம் நடக்கிறது. அந்த பிக்ஷாவந்தனத்துல பிக்ஷாவந்தனம்லாம் முடிஞ்ச ஒரு நாள் சாயங்காலம் ஸ்ரீ பாலபெரிவா ஏகாந்தமா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன ரூம், ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கும், அவ்வளவுதான். நிறைய பக்தாலாம் உட்கார்ந்துருக்கா. நானும் விஜயலட்சுமி அவங்க வெளில வெயிட் பண்ண பெரியவா உள்ள வர சொல்லி உட்கார சொல்றான்.
அப்படி நாம ஒரு மூலையில உட்காந்துருக்கோம், லாஸ்ட்ல ஒரு மூலையில உட்காந்துருக்கோம், முன்னாடி 25-30 பேர் இருக்கா. அதே மாதிரி நம்ம வலக்கை பக்கம் இருக்கோம்னா இடக்கை பக்கம் ஒரு மாமி உட்காந்துருக்கா. பெரியவா ஸ்ரீ பால பெரியவா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அவள்கிட்ட பேசி அவ எதுக்கு வந்திருக்கா, என்ன வந்திருக்கா எல்லாம் கேட்டு அவளோட பேக்ரவுண்டு குல கோத்திரம்லாம் கேட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணி பிரசாதம்லாம் கொடுத்து ஒவ்வொருத்தரையா அமிச்சிலே இருக்கா. அது 25 பேருங்கிறது 20 பேர் ஆறுது, அப்புறம் 15 பேர் ஆறுது, 10 பேர் ஆறுது, 5 பேர் ஆறுது, கிட்டத்தட்ட 1 ஹவர்க்கு மேல. அது குறைய குறைய நமக்கா டென்ஷன். ஏன்னா அங்க இருக்கிற பேர் கடைசியில நம்ம, நானு விஜயலட்சுமி, அந்த பக்கம் ஒரு மாமி இருக்கா, இவ்வளவுதான். எல்லாரும் அனுகிரகம் வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போயாச்சு. இப்போ பெரியவா கூப்பிட்டு பேசுறா, பேசி எல்லாம் முடியறது. முடிஞ்ச உடனே விஜயலட்சுமிகிட்ட அதுக்கப்புறம் சொல்றா, அந்த விஜயலட்சுமிகிட்ட வந்து இந்த விவரம் எல்லாம் கேட்டுட்டதுக்கு அப்புறம் அந்த மாமிகிட்ட சொல்றான், இவாள்கிட்ட பேசிங்கோ. வெளியில வரா, விஜயலட்சுமியும் அந்த மாமியும் பேசிக்கிறா. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நமக்கு அவளுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி பெருசா. அவ வந்து நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறா. நம்ம வந்து அருள் தரும் மகா பெரியவா குரூப்பை பத்தி சொல்றோம், பேக்ரவுண்டை பத்தி விஜயலட்சுமி சொல்றா. ஒரு காமன் பாயிண்டே இல்ல. எதுக்கு சொன்னா பெரியவா? நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், மகா பெரியவா இவாள பேசுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கனெக்ட் பண்ணி விடும்பொழுது அவளுக்குள்ள ஒரு சம்பந்தம், அது ஒரு விஷயங்கள்லாம் வரும். அவளே எதிர்பார்க்காதது, இவாளும் சொல்லியிருக்க மாட்டா, அவளும் சொல்லியிருக்க மாட்டா, அவளுக்கு ஒரு கேள்விக்கான பதில், ஒரு சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி சொல்லிட்டார் பெரியவா, சொல்லிட்டா. போய் பேசி பார்த்தா காமனா ஒரு பாயிண்ட் எதுவும் வரமாட்டேங்கிறது. ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் இல்ல. சரி, இதை பெரியவாட்ட போய் கேட்கலாமா, எதுக்கு சொன்னேன்ல அப்படிலாம் கேட்க கூடாது. அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதற்கு உண்டான பதிலும் எந்த டயத்துல வரமோ அந்த டயத்துல வரும். இப்ப சொல்லிட்டாருன்னா இப்பவே உடனே வந்துடணுங்கிறது அவசியம் இல்லை. அவளை தெரிஞ்சுங்கோன்னா தெரிஞ்சு வச்சுன்னு பேசாம இருக்கணும். அதற்கு உண்டான பதில் வரும். அது அவளுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், அதனால பேசாம இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 இயர்க்கு மேல ஆயிடுறது. நான் இப்ப சொன்னது வந்து ஜூலை 2023 காசியில. காசியில நடந்த, காசியில வந்து நம்ம அருள் தரும் மகா பெரியவா குரூப்புடைய பிக்ஷாவந்தனம்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கறத நிறைய பேர் பார்த்திருப்பேன். ரொம்ப மிக அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் போல ஆயிடுறது. 1 இயர் அந்த மாமியோட எதுவும் பெருசா டச் இல்ல, ஒரு சம்மந்தமும் இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் ஆகஸ்ட் மாசம் 2024ல விஜயலட்சுமி ஒரு ஆடியோ ஒன்று மெசேஜ் நிறைய ஃபார்வர்டு வருது. அதாவது நமக்கு தான் வரதெல்லாம் இப்படி 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 ஃபார்வர்ட் பண்ணி விட்டு இருக்கிற விஷயம் நிறைய இருக்கு இல்லையா, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு ஆடியோ வருது. அந்த ஆடியோல மகா பெரியவாவுடைய ஒரிஜினல் வாய்ஸ். அதுல சொல்ற விஷயம் என்னன்னா, பெரியவா காஞ்சி, நாகை, குடந்தை இந்த 3 ஊர்லயும் இருக்கிற காரோணம், காயாரோகணம் அப்படிங்கிற அந்த இதுல ஈஸ்வர கோவில்களை பத்தி சொல்றான். இது வந்து பெரியவா சொல்றா, அந்த கோயில்களுடைய சிறப்பை பத்தி ஒரு 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 ஃபியூ வேர்ட்ஸ் தான் சொல்றான். சரி அப்படின்னா என்ன, இந்த காயோரணம் என்ன 3 கோயில் போட்டிருக்கேன், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அவ படிக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது எல்லாம் பார்க்கும்போது இந்த 3 கோவிலுக்கும் காஞ்சி, கும்பகோணம் குடந்தை, நாகை நாகப்பட்டினம், இந்த காயாரோகணேஸ்வரருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, புண்டரீக முனிவர்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஒரு முனிவர் இருக்கார். அவர் தன்னுடைய அந்த பிசிக்கல் பாடியோடைய முக்தி அடையணும், சிவபெருமானை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா வந்து அவருக்கு சொல்றார், நீ என்ன பண்ணு, இப்படி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும்னா காசிக்கு போய் நீ ஏகாம்பரேஸ்வரரை தபஸ் பண்ணுங்கிறார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்மளோட தலைப்பு காசி டு காரோணம். அவருடைய அப்பா சொல்றார் புண்டரீக முனிவரை, காசியில போய் ஏகாம்பரேஸ்வரர் அவரை வந்து நீ காசி விஸ்வநாதர்
காசி விஸ்வநாதர் அங்க நீ வந்து தபஸ் பண்ணு அப்படிங்கிறார். இவர் அங்க காசிக்கு போய் காசி விஸ்வநாதர் அவரை குறிச்சு 2000 தபஸ் பண்றார். அந்த காலத்துல வந்து இந்த இதுக்கு சித்தர்களுக்கு முனிவர்களுக்கெல்லாம் ஒரு வருஷம் அப்படிங்கிறதே கிடையாது. 2000 வருஷம் அங்க தபஸ் பண்றார் காசி விஸ்வநாதர் கோயில்ல. அவருக்கு சிவன் தரிசனம் கொடுக்கல. அங்க வாமதேவ முனிவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இவருக்கு சொல்றார், நீ என்ன பண்ணு, காஞ்சிபுரம் போயிடு. புண்டரீக முனிவர் சொல்றார், காஞ்சிபுரம் போய் அங்க இருக்கிற காயாரோகணத்துல காயாரோகணேஸ்வரரை நீ தபஸ் பண்ணு அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவர் அங்க போறார். காஞ்சிபுரம் போய் 12,000 வருஷம் தபஸ் பண்றார். அங்கேயும் தபஸ் முடிஞ்சு அவருக்கு தரிசனம் கிடைக்கல. ஆனா ஒரு அசரீரி வருது அவருக்கு. சிவபெருமான் சொல்றார், கும்பகோணம் போ, கும்பகோணம் போய் அங்க காயாரோகணேஸ்வரர் கோயில்ல தபஸ் பண்ணு. சரி, நான் அங்க போறார். அங்க போய் அங்கேயும் ஒரு 8000 வருஷம் தபஸ் பண்றார். அங்க கண்வ முனிவர்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருக்கார். அவர் வந்து இவர்கிட்ட சொல்றார், நீ நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் கோயிலுக்கு போ, அங்க போய் தபஸ் பண்ணு அப்படின்னு உடனே இவர் குடந்தையிலிருந்து நாகைக்கு வந்து காயாரோகணேஸ்வரர் கோவில்ல நிர்மாணம் பண்ணி அங்க தபஸ் பண்றார். அப்போ அவருடைய அந்த தபஸ்க்கு வந்து சிவபெருமான் நேர்ல வந்து அவர் ஆற தழுவி அந்த முக்தியை கொடுக்கிறார். இன்னமும் அந்த கோவில்ல தனி மண்டபமா அந்த முக்தி அடைஞ்ச இடமே இருக்கு. அப்படி அவருக்கு அங்க முக்தி கிடைக்கிறது. இதுதான் இந்த 3 காயாரோகணேஸ்வரர் கோயிலுடைய ஒரு கனெக்ஷன். இவர் ஏன் வந்து காசிலேயே அவருக்கு இது கிடைக்கல, அதுக்கப்புறம் ஏன் அட்லீஸ்ட் இதுலயாவது காஞ்சிலேயாவது கிடைக்கலன்னா, இந்த கனெக்ஷன்லாம் நம்ம இப்ப படிக்கணும் இல்லையா? அவருக்கு காசிலேயே அவருக்கு வந்து அந்த முக்தி கிடைச்சிருந்ததுன்னா, இந்த 3 க்ஷேத்திரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமோ பேசக்கூடிய விஷயமோ நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. இதுதான் க்ஷேத்திரமா ஒவ்வொரு மகா முனிவர்களும் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர்னு அவெல்லாம் போய் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லயும் இருக்கிற அந்த க்ஷேத்திர வரலாறுங்கிறது நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்குமாக நடந்த சிவனுடைய திருவிளையாடல்கள். இப்படி இந்த ஒரு கனெக்ஷனோட இது இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்தது வந்து செப்டம்பர் 2024 ஓரிக்கையில பிக்ஷாவந்தனம் நடக்கிறது. அப்ப போகும்போது விஜயலட்சுமி என்ன ஆசை அப்படின்னா, அங்க காசியில இருக்கிற காஞ்சிபுரத்துல இருக்கிற காயாரோகணேஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பா போகணும். காரோணம் அப்படின்னு இருக்கு. தையார் குல ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன். ஆமா, தாயார் குளம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல அந்த கோவில் இருக்கு. ஃபர்ஸ்ட் தெரியல எங்கன்னு தேடி அலைஞ்சோம். விஜயலட்சுமி வந்து கண்டிப்பா ஆக்சுவலா மடத்துக்கு போனோன்னா வேற எங்கேயும் போகவே தோணாது. அப்படி நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது விஜயலட்சுமி கண்டிப்பா போனோம்னு சொல்ல, இந்த பிக்ஷாவந்தனத்துக்கு இந்த வஸ்திரம்லாம் வாங்க காஞ்சிபுரம் வந்த போது சரி அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாயார் குளம் ஸ்ட்ரீட்னு தேடின்னு போய் அங்க வந்து ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர், ஸ்ரீ கமலாம்பிகை அம்பாள் இவா இருக்கா. அந்த கோயிலுக்கு போறோம். அது ஒரு குருக்ஷேத்திரம், குருஸ்தலம். அந்த கோவில்ல அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் அவளுடைய வாழ்க்கையுடைய ஒரு சர்க்கிள் முடிய போறதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தபோது சிவபெருமான்கிட்ட வந்து அந்த ஸ்தலத்துல வந்து பிரார்த்தனை பண்ண, சிவபெருமான் அவ 2 பேரையும் தோல்ல உட்கார வச்சுட்டு நடனம் ஆடினாராம். அப்படி அந்த நடனம் ஆடும் பொழுது அவரே ஆரோகணம் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணதுனால மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த க்ஷேத்திரத்துல வில்வத்தை வச்சு சிவபூஜை பண்ணாலாம். அதனால அந்த க்ஷேத்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த க்ஷேத்திரத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வர பேருக்கு மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் கிடைக்கும். அதே மாதிரி ஞானம், இந்த விஷயங்கள்லாம் ஞானத்தை தேடின்னு இருக்கும் பொழுது மனசஞ்சலங்கள் நீங்கி அந்த கேள்விகளுக்கெல்லாம் கூட பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு உண்டு. அங்க ஒரு
இது கூட இருக்கு, ஒரு தீர்த்தம் கூட ஒண்ணு இருக்கு. அதுல வந்து குளிச்சு பூஜை பண்ணா பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இத தரிசனம் பண்ணிட்டு நம்ம திரும்பி ஓரிக்கைக்கு போறோம். அங்க ஓரிக்கைக்கு போனா நம்ம காசியில பார்த்தோமே ஒரு மாமி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பெரியவா பேசிங்கோ அப்படின்னாலே அந்த மாமி அங்க வந்திருக்கா. காசியில பார்த்த மாமி நாம ஓரிக்கையில போகும்போது அன்னைக்கு வரணுங்கிறது அந்த குரு அனுகிரகம் பண்ணி கொடுத்த விஷயம். அப்ப அந்த மாமி சொல்றா, பெரியவாவோட தரிசனத்துக்கு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த இடத்துல சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது சொல்றா, நான் உங்களை கொஞ்ச நாள்ல காண்டாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறா. ஏதோ ஒரு கோவில் பேர் கூட சொல்றா. அது நமக்கு ஒன்றும் சரியா மனசுல பதியல இப்போ. மனசுல அது சரியா ஏறல. சொல்லிட்டு அது விஷயமா நான் உங்களுக்கு பார்க்குறேன் அப்படிங்கிறா. சரின்னு அதோட விட்டாச்சு. அத பத்தி நம்ம ஒண்ணும் பெருசா அதுக்கப்புறம் பேசிக்கவும் இல்ல. இது வந்து செப்டம்பர் 2024ல ஓரிக்கையில நடக்கிறது. சரி. ஓரிக்கையில பிக்ஷாவந்தனம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நெறைய பேர் நேர்ல வந்து பார்த்தேள். மிக அருமையா நடந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம காசியில பண்ணதுக்கப்புறம் நெறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே ரொம்ப சிறப்பா நடந்தது. அங்க தான் வந்து ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவாவுடைய பாதுகை கிடைச்சது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா, ஒரு மிகப்பெரிய விஷயங்கள எடுத்து பண்ணும்பொழுது, நமக்கு முக்கியமான தேவை என்ன? அந்த மகாலட்சுமியுடைய அருள். என்னதான் இருந்தாலும், சில விஷயங்கள எடுத்து பண்ணணும் அப்படின்னா, அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுறது. அங்க ஜெயேந்திர பெரியவாளுடைய பாதுகை அனுக்கிரகமா ஸ்ரீ பாலபெரியவா அனுக்கிரகம் பண்ணி குடுக்க, நமக்கு அந்த பாதுகை கிடைச்சது. அன்னைக்கு எதேர்ச்சியா ஸ்ரீ புதுப்பெரிவாளுடைய ஆ அஷ்டோத்திரத்த வந்து கம்போஸ் பண்ணி ஒரு மாமி எடுத்துன்னு வர, இத பாதுகைய வந்து நம்ம அங்க பெரியவாட்ட குடுத்து அனுக்கிரகம் பண்ணி புது பெரியவாவுடைய பாதுகைய வாங்க, இந்த அஷ்டோத்திரத்த ஒவ்வொரு அவிட்டமப்பும் பண்ணுங்கோன்னு சொல்லிட்டு பெரியவா அனுக்கிரகம் பண்ண, விஜயலட்சுமி வந்து இந்த பாதுகைய வச்சு பூஜை பண்ணும்பொழுது, இந்த பூஜையில கலந்துக்கிற பேர் அனைவருக்கும் அந்த மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் கிடைக்கணும், பெரியவா அனுக்கிரகம் பண்ணணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு வேண்டிக்க, அத பெரியவா ரொம்ப அழகா அப்படியே தொட்டு, அத இன்னும் மனசுலயே நிக்கிற விஷயம் அனுக்கிரகம் பண்ணா. இது செப்டம்பர் 2024ல நடக்குது. அந்த கேள்வி எதுக்காக கனெக்ட் பண்ணி விட்டா அப்படிங்கிற விஷயம் அதை தவிர ஒன்றும் பெருசா மனசுல பதில் இல்ல. சரின்னு அதோட நம்ம சைனாக்கு வந்துடுறோம். இப்ப நம்ம காசியில பார்த்த அந்த மாமி, அதே மாதிரி ஓரிக்கையில பார்த்த அந்த மாமி யாரு அப்படின்னா மகாலட்சுமி மாமி. 200க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த கைங்கரிய அனுக்கிரகம் கிடைச்ச மாமி. மகாலட்சுமி மாமி, சுப்பிரமணிய மாமா. இவாள காசிலையும் பார்க்குறோம், ஓரிக்கையிலையும் பார்க்குறோம். அவ போகும்போது சொல்லிட்டு போறா, கான்டாக்ட் பண்றோம் உங்கள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதுக்குன்னு தெரியல. நாங்க சைனா வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நவம்பர் மாசம் 2024 மாமி வந்து ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணி மாமி சொல்ற விஷயம், நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை எடுத்து பண்றோம். எடுத்து பண்றோம். அதாவது அங்க ஒரிக்கையில சொல்றா, அதான் ஏன் அது விஜய்க்கு ஞாபகம் இருக்கு போல இருக்கு. என் மைண்ட்ல ஏறல அது. ஏன்னா ஒரு மடத்துல போய் உட்கார்ந்துட்டா வேற எதுவுமே காதுல வரமாட்டேங்கிறது. அதுதான் உண்மை. இங்க நவம்பர்ல 2024ல ஸ்பெசிபிக்கா பேசுறான். இந்த மாதிரி ஒரு காயாரோகணேஸ்வரர் கோயில் நாகப்பட்டினத்துல கும்பாபிஷேகம். அதை நாங்க எடுத்து பண்றோம். அதுல கோவில்ல 3 துவஜஸ்தம்பம் உண்டு. 3 கொடிமரம். சிவனுக்கு 1, அம்பாளுக்கு 1, அப்புறம் இன்னொன்னு வந்து மெயின் கோவில்ல இருக்கிற கொடிமரம். என்ன சொல்றா, இதுல சிவனுக்கு அந்த கொடிமரம் பண்றேன்னு சொன்ன பேர் ஏதோ ஒரு காரணத்துல பேக் அவுட் ஆற மாதிரி ஆயிடுத்து. இப்ப அந்த கொடிமரத்தை உங்களால எடுத்து பண்ண முடியுமா? அவ கேட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஃபோன் பண்ணி ஓகேன்னு சொல்லியாச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம கிட்ட இருந்த விஷயங்கள்லாம் எல்லாம் திரட்டி அதுக்கு உண்டான ஒரு 4 லட்சம் ரூபாயும் அனுப்பிச்சாச்சு. அங்க ஒரே ஸ்தபதி வந்து, ஏன்னா நம்ம அந்த ஆரம்பிச்ச ஸ்தபதி கிட்ட அது கொடுத்தவன தானே அவர் இது பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் நம்ம குரூப்ல வந்து யார் யார் கலந்துக்க முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம். அது வேற விஷயம். ஸ்தபதி மரத்தை தேடி போறார். அப்படி தேடி போகும்போது பிப்ரவரி 10th அன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சாச்சு. நவம்பர் அன்னைக்கு இது திடீர்னு சேஞ்ச் ஆன ஒரு விஷயம். அந்த கொடிமரத்தாவா எடுத்து பார்க்கும்போது உளுத்து இருக்கு, அதை மாத்தணுங்கிற ஒரு இது நவம்பர்ல தான் வருது. அதை பண்றேன்னு சொன்ன பேர் உடனே பேக் அவுட் ஓகேங்கிறா, அப்புறம் பேக் அவுட் ஆயிடுறா. நம்ம ஓகேங்கிறோம். அந்த மரத்தை தேடணுமே. அப்பயே சொல்றா, வேண்டிங்கோ, பெரியவாட்ட வேண்டிங்கோ, பாதுகாட்ட வேண்டிங்கோ, பாதுகா பெரியவாட்ட வேண்டிங்கோ. இது சாதாரண விஷயம் இல்ல. மரம் கிடைக்கணும். அந்த மரமும் நல்ல முத்தின மரமா இருக்கணும். ஒரு பச்சை மரமா கிடைச்சிருச்சுன்னா, அந்த மரத்தை காய வைக்கவே 2, 3 மாசம் ஆகும். வெட்டி அதை பதப்படுத்தி காய வைக்கிறதுக்கு 2, 3 மாசம் ஆகும். சாதாரண விஷயம் இல்ல. ஒரு கொடிமரம் வந்து பாக்கியம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது மாமி சொல்றா நமக்கு எல்லாம். இந்த ஸ்தபதியும் சொல்றார். ஸ்தபதியும் பேசினார். இது இவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது சுவாமி, அது பார்ப்போம் அப்படிங்கிறார். திருபுவனத்துல போய் பார்க்கறார் மறுநாள். அங்க இவாளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ கரெக்டா வெட்டினா அந்த சைஸுக்கு வரா மாதிரியான ஒரு மரமும், அந்த மரம் முத்தின மரமாவும், பச்சை மரமா இல்லாம முத்தின மரமாவும் திருபுவனத்துல கிடைக்கிறது. ஆச்சரியமா ஃபோன் பண்றார். எப்படின்னே தெரியல சாமி, இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அந்த அப்ரூவல் கவர்மெண்ட் ஒரு பெரிய மரத்தெல்லாம் வெட்டணும்னா கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. அதை முறைப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணி அவர் வந்து அதை ரெடி பண்ணி அதை திருபுவனத்திலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி நாகப்பட்டினம் வந்து அந்த மரத்தை அறுத்து அந்த வீடியோஸ்லாம் கூட போட்டிருந்தோம் குரூப்ல பார்த்தேன் நீங்க. இந்த மரம் ஒரு சைடு ரெடியா இருக்கு. இப்படி அந்த மரம் கிடைச்சு கொடிமரம் அந்த கோவில்ல பிரதிஷ்டைக்கு உண்டான விஷயங்கள் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. சரி, அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடுத்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்றா. அதுக்குள்ள கும்பாபிஷேகத்துக்குள்ள ரெடி பண்ணிடலாம். கும்பாபிஷேகத்துக்குள்ள ரெடி பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அது தனியா பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ஃபார்மாலிட்டி. ரொம்ப கஷ்டம் அது. அதுக்குள்ள பண்றதுங்கிறது அது அமைஞ்சுது அந்த மாதிரி. பெரியவா அமைச்சு கொடுத்தா, அது சிவபெருமான் அமைச்சு கொடுத்தார். இது நடந்தது. இது நடந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம இந்த கும்பாபிஷேகத்துக்கு போவோம். ஏன்னா இந்த கும்பாபிஷேகத்துக்கு இதுதான் ஒரு வழி, இதுதான் ஒரு முறை, இதுதான் நம்ம வந்து குரூப் மூலமா நடக்க போற விஷயங்கள், இதுக்கு தான் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கா, அடுத்து என்ன அப்படிங்கிறத பெரியவா கொடுத்துருக்கான்னா நம்ம செய்யற விஷயங்களை அக்கறையோட ஸ்ரத்தையோட செய்யணும். நாம போய் கண்டிப்பா அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஜயலட்சுமியும் கிளம்பி பிப்ரவரியில அங்க கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறோம். இதுல இந்த பிளான் போடும்போது முதல்ல வந்த உடனே சென்னை வந்த உடனே ஸ்ரீமடத்துக்கு போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அப்படி சென்னை வரத்துக்கு முன்னாடி இதே பூஜை ரூம்ல வந்து பெரியவாவை வந்து வேண்டிக்கும் பொழுது பெரியவா ஆட்கொண்டு அருள் புரிஞ்ச உடனே ஆட்கொண்ட அந்த தருணத்திலிருந்து 3 பெரியவா தான் வாயில வரா நாமமா. குலதெய்வம், பிள்ளையார், 3 பெரியவா இவா தான் வரா. மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம பூஜையில இருந்தாலும் அதை ஒரு பெருசா ஆராதனை பண்ற மாதிரியான விஷயங்கள் மனசுக்குள்ள தோண மாட்டேங்கிறது. ஒரு பிள்ளையார்னா கூட பிள்ளையார் பெரியவா, முருகர்னா முருகன் பெரியவா இப்படிங்கிற மாதிரி தோன்றதே தவிர இந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கும்பிட்டு இருந்த தெய்வங்கள் நம்ம மனசுல வரமாட்டேங்கிறதே பெரியவா. நீ எந்தெந்த தெய்வத்தை புடிச்சு கொடுக்குறியோ அந்த தெய்வத்தையும் உன்னோட சேர்ந்து புடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகா பெரியவாட்ட வேண்டிண்டு நல்ல சத்தமாவே வேண்டிண்டு நீ என்ன சொல்றியோ, நீ என்ன தெய்வத்தை புடிச்சு கொடுக்குறியோ அந்த தெய்வத்தையும் சேர்த்து உன்னோட புடிச்சுக்கிறோம், நீ தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளம்புறோம். நேமிசாரண்யம் போயிட்டு அப்புறம் சென்னை வந்து முதல்ல வந்து காஞ்சிபுரம் போனோம். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி சொன்னேன், நம்ம குரூப் உடைய வழிகாட்டுதல் என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ரெண்டாவது கேள்வி, மற்ற தெய்வம்லாம் வந்து கண்ணுக்கே வந்து ஒரு பெருசா தெரிய மாட்டேங்கிறாளே, நீ மட்டும் தானே தெரியற, எனக்கு நீ பிடிச்சு கொடுக்குற மற்ற தெய்வத்தையும் சேர்த்து பிடிச்சுக்கிற, எங்களுக்கு அந்த வழியை சொல்லு. இது ரெண்டாவது கேள்வி. இதுக்கும் பதில் சொல்லணும், குரு தான் சொல்லணும். சரின்னு சொல்லிட்டு சென்னை வரோம்.
சென்னை வந்துட்டு முதல் வந்த அன்னைக்கு மறுநாளே முதல் வேலை ஸ்ரீமடம் போனோம். பெரியவா வந்து ஸ்ரீ பால பெரியவா வந்து திருவண்ணாமலையில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாப்போ சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே வந்து நம்ம இதுக்கு பிளான் பண்றோம், ஸ்ரீமடத்துக்கு. பாதி தூரம் கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஸ்ரீமடம் அப்புறம் காமாட்சி அம்மன் கோயில் இது ரெண்டு மட்டும் தான் பிளான்ல இருந்தது. காமாட்சி அம்மன் கோயில் குருக்கள்கிட்ட பேசும்போது அவர் சொல்றார், நீங்க நேரா முதல்ல காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துருங்க, அதுக்கப்புறம் மடத்தை பார்த்துக்கோங்க. சரி அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம். கரெக்டா நாங்க போற டைம் அபிஷேக டைம். அபிஷேகத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். காமாட்சி அம்மனுடைய, அதாவது காமாட்சி அம்மன் அப்படி காலை மடிச்சுட்டு அழகா உட்கார்ந்துருப்பா. அந்த ரூபம் அலங்காரத்தோட பார்த்திருக்கோம். அபிஷேகம் அப்ப பார்க்கிறது எப்படி இருக்கும்? மிக அருமை. பக்கத்துல உட்கார்ந்து அப்படியே தரிசனம். அப்பவே மனசுல நம்ம சைனால ஒரு கேள்வி கேட்டோமே அப்படின்னு தோன்றது. ஏதாவது காமிச்சு கொடு அப்படின்னு. காமாட்சி அம்மன் தரிசனத்தை முடிச்சுட்டு ஸ்ரீமடத்துக்கு போறோம். ஸ்ரீமடத்துல பெரியவா அழகா இதெல்லாம் அபிஷேகம்லாம் முடிச்சுன்ட்டு அலங்காரத்துக்கு ரெடியா இருக்கா பெரியவா. நம்ம போய் அதாவது அன்னைக்கு வந்து காமாட்சி அம்மன் கோயிலேயே லேட் ஆயிடுது. 12 மணி ஆயிடுது. ஜென்ரலா 1 மணிக்கு ஸ்ரீமடத்துல பெரியவா அது அதிஷ்டானம் வந்து இது பண்ணிடுவான், க்ளோஸ் பண்ணிடுவான். அன்னைக்கு ஏதோ டிலே ஆகுது. அபிஷேகம் ஆரம்பிச்சதே டிலே அன்னைக்கு. அபிஷேகம் முடிஞ்சு இது பண்ணி ஒரு தீபாரதனை காமிச்சு ஒரு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணி தீபாரதனை எல்லாம் நடக்கணும். அந்த ஸ்டேஜில் போகிறோம். எப்பவுமே வந்து உள்ள அந்த அலங்காரம் நடக்கும் பொழுது கதவை சாத்திட்டு அங்கே அந்த கதைகள் அந்த மாதிரி சொல்லுவா. சின்ன மகாபெரிவா எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஏதாவது சொல்லுவா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவா, நாமகோஷம் நடக்கும். அங்க இருந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாசன்கிறவர் ஜென்ரலா அதை சொல்லுவார். அவர் வந்து நம்மள்ட்ட அந்த மைக்கை கொடுத்து நீங்க நாமகோஷம் சொல்லுங்கிறார். அதாவது நாமகோஷம் சொல்லும் பொழுது என்னன்னா, வெக்கப்படாம சத்தமா சொல்லணும். ஒரு கோவில்ல சொல்றமே 4 பேர், இந்த விஷயமே இருக்கக்கூடாது. நாமகோஷம் சொல்றதுல வெக்கமே படக்கூடாது. அது மிகப்பெரிய பாக்கியம். மைக்க கொடுக்குறா, மைக்கே தேவையில்லைங்கிற அளவுக்கு ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர் சொல்ல அங்க ஒரு 100 பேர் இருக்கா. அப்படியே ஒலிக்கிறது அந்த நாதம். காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காஞ்சி சங்கர் அப்படியே அப்படி இருந்தது. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமகோடி சங்கர காஞ்சி சங்கர ஜெய ஜெயசங்கர இப்படியே போயிட்டு இருக்கு கோஷம். 10 நிமிஷம் போயிட்டு இருக்கு. இங்க இருந்தோ ஒரு மாமா வராரு. அங்க இருந்து வேஷ்டாட கட்டின்னு வரார். காமாட்சியை விட்டுட்டேல் சேத்துங்கோ அப்படிங்கிறார். காமாட்சியை விட்டுட்டேல் சேத்துங்கோ. நம்ம இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பெரியவாட்ட கேட்ட விஷயம் என்ன, நீ பார்த்து புடிச்சு கொடு, உன்னோட சேர்ந்து அந்த தெய்வங்களையும் சேர்ந்து ஆராதனை பண்றதுக்கு உண்டான அனுகிரகத்தை கொடு. சன்னிதானத்துல, மகாபிரிவா சன்னிதானத்துல அவர் இங்க இருந்தோ ஒரு மாமா வந்து காமாட்சியை விட்டுட்டேல் அதையும் சேர்த்துங்கோ. காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர. அந்த மகாபிரிவா சன்னதியிலேயே அதுக்கு உண்டான பதில் கிடைச்சது. கேள்விக்கு ஒரு பகுதி பதில் கிடைச்ச மாதிரி இருந்தது. சரி, அங்க அதுக்கப்புறம் அங்கேயே உள்ள சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட்டு அங்க இது பண்ணிட்டு அன்னைக்கு வந்தாச்சு. மறுநாள் வந்து திருவண்ணாமலையில போய் ஸ்ரீ பாலபெரிவா தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா, அங்க கரெக்டா நாங்க போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுத்து. 12-12:30 மணி இருக்கும். 3வது கால பூஜை நடந்துட்டு இருந்தது. அந்த 3வது கால பூஜையில ஃபுல்லா பார்த்துட்டு அலங்காரம் அப்புறம் எல்லாம் பெரியவா அழகா அர்ச்சனை பண்ணா அதெல்லாம் பார்த்துட்டு தீபாரதெல்லாம் பார்த்த உடனே அங்கிருந்தே பெரியவா அப்படி கை காமிச்சா அப்படின்னு ஏதோ சொன்னா. அப்புறம் அணுக்க தொண்டரவா வந்து சொன்னா, உங்களை உள்ள போய் சாப்பிட்டுட்டு வந்து தரிசனத்துக்கு வர சொல்றா அப்படின்னா. நம்ம வந்து தட்டுல வந்து
திராட்சை, அப்புறம் முந்திரி இதெல்லாம் எடுத்துன்னு போயிருக்கோம். இங்கேருந்து சைனாலேருந்தே வாங்கிட்டு வந்த விஷயம் எடுத்துன்னு போயிருக்கோம். அதை பெரியவாட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இருக்கும்போது இப்படி இப்படின்னா என்னன்னா அதுக்கு உண்டான அர்த்தம் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கா. ஆஹ் பூஜை பண்ணும்போது பெரியவா பேச மாட்டா. சரின்னு சொல்லிட்டு அவ அடுக்க தொண்டர் வந்து சொன்னவொடனே சரின்னு போய் சாப்பிட்டுட்டு வந்தீங்க நின்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பெரியவா வந்து வெளில வந்தா. அப்படியே நம்ம தட்டுல இருந்த அந்த முந்திரி திராட்சை அப்படியே வாங்கி அங்க ஒரு 40 பேர், 30-40 பேர் தான் எல்லாருக்கும் அவர் கையாலேயே அந்த பிரசாதத்தை கொடுத்தா. மிகப்பெரிய அனுகிரகம். இதை தவிர வந்து அவர் ஏதோ சொல்லி நம்ம அனுகிரகம் பண்ணி இது பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வாங்கிட்டு போன விஷயத்தை அங்க இருக்கிற எல்லோருக்கும் பெரியவா கையாலேயே அந்த பாத்திரத்தை வந்து அணுக்க தொண்டரை வச்சுக்க சொல்லிட்டு எடுத்து 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 அங்க இருக்கிற 40 பேருக்கும் கொடுத்து, அங்க மலைவாழ் மக்கள் வேற வந்திருந்தா பக்கத்து மலையில இருந்து, அவளுக்கு பேலன்ஸ் இருந்ததெல்லாம் ஒரு கவர்ல போட்டு அவளுக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்படி அனுகிரகம் அது. ரொம்ப சந்தோஷமான அனுகிரகம். இப்படி நடந்துட்டு இருந்த போது திருவண்ணாமலை கோவில்ல இருந்து குருக்கள் வந்திருக்கார். அந்த டயத்துல அவர் ஏன் வந்தார் தெரியாது. அவர் வந்து பெரியவா தரிசனத்துக்கு பண்ணிட்டு அங்க நிக்கிறார். கிட்டத்தட்ட ஈவினிங் வந்து 4 மணி ஆயிடுது. திருவண்ணாமலை போற பேர் ஜென்ரலா காலம்பர சென்னையில இருந்து கிளம்புவா, ஒரு 10 மணிக்கு போயிடுவா, கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவா, பண்ணிட்டு அதுக்கப்புறம் மடத்துக்கு போறது, அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். சாயங்காலம் 4 மணி நம்ம கோவிலுக்கு போகாம நேர மடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறது பெரியவாக்கு மட்டும்தானே தெரியும். அவர் அந்த குருக்கள்கிட்ட நம்ம இவ அப்படின்னு கை காமிச்சு அதே மாதிரி அங்க இருந்து ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி இவாள்லாம் ஒரு இந்த பக்கம் வாங்கோ அப்படின்னு சொல்லி அந்த குருக்கள்கிட்ட இவாள்லாம் கூட்டின்னு போய் தரிசனம் பண்ணி வைங்கோ. எங்க சிவன் கோவில் அருணாச்சலேஸ்வரருடைய தரிசனம் 4 மணிக்கு. ஜெனரல் அசம்ஷன் என்ன இருக்கும்னா காலம்பர கோவிலுக்கு போயிட்டு மடத்துக்கு வந்திருப்பா, போனேலா வந்தேலா அப்படி ஒரு கேள்வி கூட இல்லை. குருக்கள் வந்திருக்கார், அந்த குருக்களை இருக்க சொல்லிட்டு அவர் சீஃப் குருக்கள், அந்த இதுலயே கோவிலுடைய சீஃப் குருக்கள் இவாள்லாம் கூட்டின்னு போங்க, கூட்டின்னு போய் தரிசனம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கோ, வந்து தரிசனம் பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு அங்க நிறைய பேர்ட்ட சம்பாஷணை எல்லாம் பண்ணியிருந்தா அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதாவது பெரியவா எப்படி பண்ணுவாலும் அப்படி பண்ணிட்டு இருந்தா. ஒன்றும் இல்லை, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அதாவது சொன்னா சொல்லிட்டே போகலாம், பட் சொல்லுவோம். மதியம் மலைவாழ் மக்கள் வந்திருந்தா அவளுடைய வாழ்வாதாரத்தை பத்தி பேசுறா. எங்கேயோ ஒரு மலை அது, அந்த மலையில சொல்றா விவசாயம் பண்றேல, சரி என்னென்ன பண்றேன் அந்த ஒவ்வொரு தானியத்தை பத்தி விவரம் கேட்டு, சரி உங்களுக்கு அந்த விவசாயம் பண்றதுக்கு நீராதாரம் மழைதான் சாமி அப்படிங்கிறா. மழையா? அங்க ஒரு டேம் இருக்கோ அப்படிங்கிறா. அதுல வந்து 2-3 பேர் வந்து இல்ல சாமி மழை வச்சுதான் சாமி அப்படிங்கிறான். இன்னொரு ஒருத்தர் பின்னாடில இருந்து இருக்கு சாமி, ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு சாமி அப்படிங்கிறான். மகா பிரிவா அந்த மாதிரி எங்கேயோ தேவ ஊர்ல இருக்கிறத இருந்துன்னு சொல்லுவான்னு சொல்லுவோமே, அது நேர்ல பாலபிரிவா சொல்ல கேட்டோம். திரும்ப திரும்ப கேட்கிறா, மழையா? விவசாயத்துக்கு மழை மட்டும்தானா? அங்க ஒரு டேம் ஏதாவது இருக்கோ, நீர்நிலை ஏதாவது இருக்கோ? திரும்ப 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 கேட்கறா. அது ஒரு 5 நிமிஷம் போறது அந்த கான்வர்சேஷன். இவளை கேட்கறா. ஒரு 40 பேர், அவ கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் வந்திருந்தா கிராமத்து அந்த இதுல இருந்து மலையில இருந்து. இதெல்லாம் மலைவாழ் மக்கள். ஒவ்வொருத்தரையா கேட்கற, இருக்கா இருக்கா இருக்கான்னு. அங்கே இருந்து ஒருத்தர் பின்னாடிலேன்னு சொல்றாரு, ஆமா சாமி அங்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறார். அப்படியே அதே மாதிரி அது எவ்வளவுக்கு வாங்குறேன், எவ்வளவுக்கு விற்கிறேன், ஏன் நீங்க மிடில் மேன்ட்ட கொடுக்குறேன், நேரா விற்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சௌரியமா இருக்குமே. இவ்வளோ டீடைல்டா அப்படி இருந்தது. மகாபிரிவா வந்து இப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது நேர்ல பாக்குற மாதிரி. இப்ப அந்த கோவிலுக்கு வருவோம். கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சிவனை அப்படிங்கிறார். சரி அந்த குருக்கள் பெரியவா சொல்லிட்டாலே, அவர் வந்து அங்க வந்து கோவிலுக்கு பக்கம் கார் போகாது, ஆட்டோ பேசி விட்டு எல்லாரையும் அந்த இதுக்கு வர வச்சு தரிசனம் பண்ணி வைக்க வச்சு அனுப்புறார். காஞ்சிபுரத்துல ஸ்ரீமடத்துல காமாட்சியை விட்டுட்டே சேர்த்துங்கோ
அப்படிங்கிற ஒரு வளையனும் இங்க ஸ்ரீ பெரியவா பாலபெரியவா சன்னதியில சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோன்னு சொன்னதும் நம்ம கேட்ட கேள்விக்குடைய பதிலா கிடைச்சது. சத்தமா அவர்கிட்ட இங்க இருந்து கேட்டு போன கேள்விக்கு மகாபெரிவா சன்னதியில ஒரு பதிலும், அதை பூர்த்தி பண்ற மாதிரியான பதில் ஸ்ரீ பாலபெரியவாவோட சன்னதியிலும் கிடைச்சது. இப்படி இதை முடிச்சுட்டு அங்க இருந்து திருவண்ணாமலையில இருந்து மற்ற ப்ரோக்ராம்லாம் பிளான் பண்றோம். என்னென்ன கோயில் போகலாம் என்ன இதுன்னு பார்க்கும்பொழுது, நம்ம தங்கியிருந்த இடம் இதுல திருவான்மியூர்ல இருந்தாலும் அங்க மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போறதுக்கு மட்டும் டைமே இல்லை. எப்படி ப்ரோக்ராம் போட்டு பார்த்தாலும் அதுக்கு டைம் இல்லை. சரி என்னமோ பார்த்துப்போம், இன்னும் அது மனசு ஒரு சஞ்சலமா இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு கும்பாபிஷேகம் 10ஆம் தேதி 8ஆம் தேதி நம்ம கும்பகோணம் போனோம். கும்பகோணம் போகும்போது அங்க ஒரு 2-3 கோவில் எல்லாம் பார்த்துட்டு கோவிந்தபுரம் போய் கோவிந்தபுரத்துல தரிசனம் பண்ணிட்டு, அங்க குடந்தையில ஒரு காயாரோகணேஸ்வரர் இருக்காருன்னு பெரியவா சொன்னாலே அவரையும் தரிசனம் பண்ணுவோம். இப்ப காஞ்சியில வந்து ஏற்கனவே பண்ணியாச்சு ஊரிக்கை போகும்போது, இப்ப குடந்தையில பண்ணுவோம். அதுக்கடுத்து இதுல நாகப்பட்டினத்துல கும்பாபிஷேகமே இருக்கு கோவில்ல அப்படின்னு சொல்லிட்டு தேடினா கோவிந்தபுரம் அந்த மடத்திலேயே யாருக்கும் என்னங்கிறது தெரியல. அங்க ஒரு 2-3 பேர்ட்ட கேட்கிறோம், யாருக்குமே தெரியல எங்க இருக்குன்னே. காரணமா எங்க இருக்கு குடந்தையில அந்த மாதிரி ஒரு கோயில் கேள்விப்பட்டதே இல்லையேங்கிறான். பெரியவா சொல்லியிருக்காள், இது எப்படி இல்லாம போகும். உடனே எங்க அங்க கோவிந்தபுரம் மடத்துல இருந்த பேர் சொல்றா, இங்க ஸ்ரீ காஞ்சி மடம் போங்கோ, கும்பகோணம் காஞ்சி மடத்துக்கு போங்கோ, அங்க டெஃபினட்டா யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற. சரி நாங்க போறோம். மத்தியான நேரம் ஒரு 2-3 மணி இருக்கும். ஒரு 12 1 மணி 2 மணி இருக்கும். மூடிட்டான் மடம். ஆனா என்ன நினைச்சாரோ தெரியல அந்த வாட்ச்மேன், நான் கதவை திறக்கிறேன், நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. உள்ள போய் 62வது ஆச்சாரியால் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், 63வது ஆச்சாரியால் ஸ்ரீ மகாதேவ சரஸ்வதி சுவாமிகள், 64வது ஆச்சாரியால் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிஷ்டானம்லாம் தரிசனம் பண்ணிட்டு, உங்க பெரியவா அங்க தங்கி இருந்த போது யூஸ் பண்ண அந்த தீர்த்தம் அதை அழகா வச்சிருக்கா, அதை தரிசனம் பண்ணிட்டு அங்க காமாட்சி அவ எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மாடிக்கு போனா, மாடியில வந்து பெரியவா தங்கி இருந்த ரூம் இருந்தது. அழகா ஒரு சின்ன ரூம், மேல ஷீட்டு போட்டு, மொட்டை மாடியில வேற எதுவும் இல்லை, அந்த ரூம் மட்டும்தான். அங்கதான் தங்கியிருந்தாலாம் பெரியவா. அந்த கட்டில் போட்டு அப்படியே வச்சிருக்கா, மரக்கட்டில் போட்டு. அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க மடத்து மேனேஜர்கிட்ட கேட்டா, காயாரோகணேஸ்வரர் கோயில் எங்க இருக்கு குடந்தையிலன்னா, அது நாகப்பட்டினத்துல தானே இருக்கு, நாங்க கேள்விப்பட்டது இல்லையே அப்படிங்கிறாவான். அதுக்கு போறதுக்கு முன்னாடியே கூகுள் மேப்ல வந்து திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறோம், குடந்தை கும்பகோணம் காயாரோகணம் காயாரோகணேஸ்வரர் கும்பகோணம் குடந்தை காயாரோகணம் காரோணம் என்னென்னமோ போட்டு பார்க்குறோம், கிடைக்கல. அப்புறம் அவர் சொன்னார், நீங்க கூகுள்ல வேணா சர்ச் பண்ணி பாருங்க, எனக்கு சரியா தெரியும் இருக்கு, ஆனா எங்கன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அது அப்பதான் தெரியறது, காரோணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுடைய பெயர் வந்து ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி கோவில். சோமேஸ்வரர் அந்த கோயில் சாரங்கபாணி கோயில் பக்கத்துல இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த கோயிலுக்கு போன, அது வந்து எகைன் ஒரு குருக்ஷேத்திரம். ரொம்ப அருமையா இருந்தது கோயில், பழங்காலத்து கோயில். அங்க வந்து அம்பாள் வந்து சோமசுந்தரி அம்பாள், சிவன் சோமேஸ்வர சுவாமி. அது வந்து அவ சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா, அந்த கோவில்ல வந்து ஒரு டிவோட்டிக்கு வந்து யாருக்கோ ஊர்ல இருந்து பேர் அவர் கனவு வந்துதான், மார்வாடியோ ஏதோ, ரொம்ப இது நம்ம இது கூட இல்லவா. அந்த கனவுல இந்த கோவில், அந்த கோவில்ல ஒரு பாலகன் வந்து சிவனுக்கு பூஜை பண்ற மாதிரி அவள் கனவு. அவ இந்த கோயிலை தேடி வந்திருக்கா. வந்து பார்க்கும்பொழுது அன்னைக்குன்னு பார்த்து அந்த அர்ச்சகருக்கு ஏதோ வேலை இருக்கு, அவர் வெளில போக அவரோட பையனை வந்து அங்க இன்னைக்கு பூஜை பண்ண வச்சிருக்காரு. அவ வந்து பாக்குறா, அவ என்ன கனவுல பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு பாலகன் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இத அந்த பையன் அன்னைக்கு நம்ப போகும்போதும் அந்த குறுக்கல்ல அந்த பாலகன் தான் இருந்தார். சின்ன பையன், 8-9 வயசு இருக்குமோ என்னமோ.
அதை அவர்கிட்ட ரெஃபர் அந்த எதை சொன்னா கதை அங்கே இதில் ஆஃபீஸில், அப்புறம் அவர்கிட்ட கேட்டு அதையும் அனுபவிச்சுட்டு அங்கேருந்து வரும்பொழுது அங்கே ஒரு கல்யாண விநாயகர்னு ஒரு சந்நிதி இருக்கு, அம்ப சந்நிதி ஒன்று இருக்கு. அந்த க்ஷேத்திரத்தில் இந்த கல்யாணத்துக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அருள் தரும் மகாபிரிவா குரூப்புடைய கல்யாண வைபோகம் அந்த குரூப்புக்காகவும் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கிருந்து வரும்போது இன்னொரு விஷயம் சொன்னான். மகர லக்னம், மகர ராசி இது இருக்கிற பேருக்கு இந்த க்ஷேத்திரம் தாய் வீடு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸ்பெசிபிக்காவே மகர நட்சத்திரம் மகர ராசி இருக்கிற பேர் அந்த கோயிலுக்கு போவாளாம். நமக்கு அந்த மகர ராசி அவ சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சொன்னவர் சொன்னார், எனக்கும் மகர ராசி தான் இங்க இருக்கேன் பாருங்க, இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து வரபேரு வந்து அவளுக்கு தாய் வீடு மாதிரி அப்படின்னா. அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்கிருந்து அதுக்கு அடுத்தது திருவாரூர். திருவாரூர் நாகப்பட்டினம் போனோம். அங்கிருந்து ஆந்திவே வந்து திருவாரூர். அது திருவாரூர் போற கோயில் போற ஐடியா இல்லை, நேரம் நாகப்பட்டினம் காயார் ரோகணேஸ்வரர் கோயிலுக்கு போறதா தான் பிளான். ஏன்னா அன்னைக்கு சாயங்காலம் வந்து அந்த கொடிமர பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லியிருந்தா, சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போறோம். போகும்பொழுது ஆந்திவே மனசுக்குள்ள ஆனா திருவாரூர் கோயில் போலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னா எங்க பாட்டியாத்து சைடு திருவாரூர், எங்க அம்மா எல்லாம் பிறந்தது கூட அங்கதான் சொல்லுவா. போலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ள. விஜயலட்சுமிக்கும் அதே எண்ணம். ஆனா 2 பேரும் சொல்லிக்கல. அப்படியே போகும்போது டிரைவர் சொல்றாரு, சார் திருவாரூர் வழியா தான் சார் போவோம் கோயில், திருவாரூர் கோயில் போகணுமா சார் அப்படின்னு ஏதோ டக்குன்னு கேட்கிறார். 2 பேரும் பார்த்துன்னு ஓகே போலாம்னு சொல்லிட்டு போறோம். 11 மணி கோயில் உள்ள நுழையிறோம். நம்ம நுழையுறதுக்கும் ஒரு குருக்கள் உள்ள நுழையிறதுக்கும் கரெக்டா இருக்கு. அந்த குருக்கள் இப்படி பார்க்கிறார். பார்த்துட்டு எங்க இருந்து வரையல் அப்படிங்கிறார். இந்த மாதிரி அப்படின்னு விவரத்தை சொன்ன உடனே, ஒரு அரை மணி நேரத்துல நீங்க சுவாமி தரிசனம் பண்ணின்னு வந்துருங்கோ, 11:45க்கு இங்க மரகதலிங்கம் அபிஷேகம் நடக்கும், உட்கார வைக்கிறேன், நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற. எங்கேருந்து வரேன்னு கூட கேட்கல. உள்ள நுழைஞ்ச உடனே 11:45க்கு மரகதலிங்கம் அபிஷேகம் நடக்கும், வந்துருங்கோ அப்படிங்கிற. இல்லைன்னா பெரிய கோவில், மிகப்பெரிய கோவில் அது. நம்ம உள்ள போய் சுத்தி பார்த்து மெதுவா வந்தோம்னா அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சே போயிருக்கும். 11:45 அபிஷேகம் நமக்கு தெரியவும் தெரியாது. மரகதலிங்கம் அதுவும் நமக்கு தெரியாது. இந்த மரகதலிங்கத்தோட அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முசுகுந்த சக்கரவர்த்தி, இது கதை எல்லாருக்கும் தெரியும், அதை அப்படியே சுருக்கமா பார்த்துட்டு போவோம். முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் வந்து திருவாரூரை வந்து தலைநகரமா வச்சுட்டு சோழ நாட்டு ஆண்டு வந்த ஒரு சக்கரவர்த்தி. அவர் தனக்கு வந்து அழகின் மேல கௌரவம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய முகத்தையே குரங்கு ரூபத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்ட அவர் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி. அவர் வந்து முருகனை வழிபட்டு முருகனுடைய பத்மாசுரன் அந்த படையை வந்து தன்னோட வாங்கின்றவர். அந்த காலத்துல இந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு போர் வந்த போது இந்திரன் இவர்கிட்ட சகாயம் கேட்கிறார். முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட, நீங்க வந்து எனக்கு சகாயம் பண்ணி இந்த போர்ல நீங்க போரிட்டு அசுரர்களை அழிக்கணும்னு கேட்டுக்கிறார். அதே மாதிரி இவர் பண்ணி அந்த அசுரர்களை அழிக்கிறார். பண்ணிட்டு வந்த உடனே அவர் கேட்கிறார், இதுக்கு உங்களுக்கு என்ன சகாயம் பண்ணி என்ன கேட்கிறீங்களோ கேளுங்க அப்படின்னு. இவர் சொல்றார், முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன்ட்ட சொல்றார், மகாவிஷ்ணு உனக்கு கொடுத்த விடங்கர், டங்கர் அப்படின்னா உளி, விடங்கர்னா உளிப்படாத அந்த லிங்கத்தை எனக்கு கொடு, நீ நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த விடங்கரை எனக்கு கொடு, சிவலிங்கம். அந்த மரகத லிங்கத்தை கேட்கிறார். இந்திரனுக்கு அடடா என்னாச்சு, இது மாதிரி நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கிறத கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, சரி நாளைக்கு வாங்கோ அப்படிங்கிறார்.
உடனே அவர் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இதே மாதிரி 6 லிங்கம் பண்ணுங்க அப்படிங்கிறார். நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம், விஸ்வகர்மா கிட்ட ஒரு லிங்கம் பண்ணு இதே மாதிரின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்தோடனே இதான் அந்த லிங்கம்னு கொடுத்துருப்போம். அவர் அதை 6 லிங்கம் பண்ண சொல்லி இந்த 7வது லிங்கத்தையும் அதுல கலந்து வச்சுட்டு மறுநாள் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வந்த உடனே அவர்கிட்ட சொல்றார், உங்களுக்கு இதுல எது வந்து அந்த மகாவிஷ்ணு கொடுத்த ஒரிஜினல் லிங்கம் தெரிஞ்சதுன்னா நீங்க எடுத்துங்கோ அப்படிங்கிற. ஏதோ எடுத்துங்கோ அந்த 7த்துல எதனோ எடுத்துங்கோ அப்படிங்கிற. இவருடைய சிவபக்தியினால இவர் மிகப்பெரிய சிவபக்தர். இவருடைய சிவபக்தியினால கரெக்டா அந்த ஒரிஜினல் லிங்கத்தையே எடுக்கிறார். மகாவிஷ்ணு கொடுத்த அந்த லிங்கத்தையே எடுக்கிறார். எடுத்த உடனே இவருக்கு இவருடைய அந்த சிவபக்தி அப்பதான் புரியுறது இந்திரனுக்கு. 7 லிங்கத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்றார். நீங்க எடுத்துங்கோ, பூலோகத்துக்கு எடுத்துன்னு போங்க அப்படின்ன உடனே அப்படி எடுத்துன்னு வந்த அந்த மூலலிங்கம் தான் அந்த ஒரிஜினல் லிங்கம் திருவாரூர்ல இருக்கிற மரகத லிங்கம். அந்த அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாச்சு. அவர் சொல்றார், எதேச்சியா கோயில்ல குருக்கள் கோயில்ல இங்க எங்கேயும் போயிட்டு இருப்பா அது அவர் உள்ள நுழையிற நம்மளும் நுழையிறோம். ஒரு நிமிஷம் முன்னாடி போயிருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் பின்னாடி போயிருந்தாலும் சரி, அவரை பார்க்க போறது இல்லை. அவர் பார்த்து சொல்றாரு இந்த மாதிரி அபிஷேகம் இருந்திருப்போம் சரின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு எல்லா சன்னதியும் பார்த்துட்டு அம்பாள்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்க போய் அபிஷேகத்துக்கு உட்கார்றோம். அபிஷேகம் ரொம்ப அருமையா நடந்தது. அந்த பொட்டியில மூடி வச்சிருப்பா, திறந்து எடுத்து பார்க்கும்போது அப்படியே தகிக்கிற லிங்கம். அது கீழே அந்த இதெல்லாம் வந்து அந்த பீடத்தெல்லாம் வந்து வெள்ளியில போட்டு வச்சிருக்கா. மேல அந்த லிங்கம் மட்டும் அப்படியே அதுக்கு அப்படி ஜொலிக்கிறது, அப்படியே தொட்டுலாமான் இருக்கு அந்த மாதிரி. அப்படியே அந்த லிங்கத்தோட அபிஷேகம் பார்த்துட்டு வரும்பொழுது அந்த குருக்கள் வரார். வந்துட்டு அப்பதான் அவர் கேட்கிறார், ஒருத்தர் எங்க இருக்க இதெல்லாம் கேட்கிறார். கேட்டுட்டு நான் இங்க தான் இருக்கேன், இந்த கோயில்ல இருக்கேன் அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்றார். அப்படியா மாமா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா, அங்கதான் வந்து திருவான்மியூர்ல இருந்துட்டு மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போலியே அப்படின்னு ஒரு வருத்தம் மனசுல இருந்தது இல்லையா. அவர்கிட்ட கேட்கிறோம், உங்க பேர் என்ன மாமா அப்படின்னா அவர் சொல்ற பேர், என் பேர் மருந்தீஸ்வரர் அப்படிங்கிறார். இப்படி தொடர்ச்சியா எப்படி நடக்கும் அது. ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு கேள்விக்கும் பதில், ஒவ்வொரு சஞ்சலத்துக்கும் பதில், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பதில். மயிலா அந்த இதுல கபாலி கோயிலுக்கு, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கோம், சிவன் சாருடைய கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கோம், அப்புறம் அங்க வந்து சென்னையில இருந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம், பாமன் சுவாமிகள் கோயிலுக்கு போயிருக்கோம், இதெல்லாம் போயிருக்கோம். மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போக முடியலையேன்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அங்க திருவாரூர் போற ஐடியாவே இல்லை. ஆந்திவே அங்க போறோம். அங்க மரகதலிங்கம் தரிசனம் நடக்கிறது. அதை நம்மள உட்கார வச்சு பார்த்து கொடுத்தவர் குருக்கள் பேரு மருந்தீஸ்வரர். அதாவது குருக்கள் பேர்ல அருணாச்சல குருக்கள், கார்த்திக் குருக்கள் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும். மருந்தீஸ்வரர் குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையில் நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்க யாராவது கேள்விப்பட்டா மெசேஜ் போடுங்க. மருந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு ஒரு குருக்கள் கேள்விப்பட்ட, அது ஒரு ஜெனரிக் நேம் இல்லை அப்படின்னு சொல்ல வர. மருந்தீஸ்வரர் குருக்கள்னு அவர் சொல்ல அப்படியே ஒரு 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 செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆயிடுது. அதாவது அந்த மனசஞ்சலமும், அதாவது மருந்தீஸ்வரரே வந்து சிவலிங்கத்தோடைய மரகதலிங்கத்தோடைய அபிஷேகத்தை பார்க்க வைக்கிறார் அப்படின்னா அந்த மனசுடைய சஞ்சலமும் நீங்கிறது. அதுக்கு அந்த கேள்விக்கு உண்டான பதிலும் அங்கேயே கிடைக்கிறது. அங்க அப்புறம் தரிசனம் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த மரகதலிங்கம் எந்தெந்த கோயில்ல இருந்தது அப்படின்னு பார்த்தா, திருவாரூர்ல அந்த மூலலிங்கம், அப்புறம் திருக்குவளை, நாகப்பட்டினம், திருவாய்மூர், திருக்கரவாசல், திருநள்ளாறு, திருமறைக்காடு. திருமறைக்காடுங்கிறது வேதாந்தம். இதுல நாகப்பட்டினத்துல வந்து இப்ப காயார வெங்கடேஸ்வரர் கோயில் தான் அந்த கோயில், விடங்கர் இருக்கிற கோயில். சரின்னு இதை முடிச்சுட்டு நாகப்பட்டினம் வரும். 20 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா சிவன் சன்னதியில. எதுக்கு அப்படின்னா அந்த சிவபெருமானும் அம்பாளுடைய அந்த தகடெல்லாம் வைப்பா உள்ள. பிரதிஷ்டை பண்ணும்பொழுது கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி முத நாள் தான் அது நடக்கணும். முத நாள் வச்சுட்டு மருந்து சாத்துவா சுத்தி. அப்படி அந்த மருந்து சாத்தும் பொழுது அந்த சிவபெருமானையும் சரி அம்பாலையும் சரி தொட்டு கும்பிடலாம். மற்றபடி சவுத்துல வந்து நம்ம சாமியெல்லாம் நம்ம உள்ள போய் கருவறை உள்ள எல்லாம் போக முடியாது. அன்னைக்கு அது அலவுடு.
20 பேர் வெயிட் பண்றா, இன்க்ளூடிங் இந்த மகாலட்சுமி மாமி, குருக்கள் எல்லாம் சாப்பிடாம, மணி இன்னும் 2 மணியா இருக்கு, சாப்பிடாம வெயிட் பண்றோம். நீங்க முதல்ல வந்து தரிசனம் பண்ணீங்க, நம்ம போய் அப்புறம் சாப்பிடலாம் அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமான், அதே மாதிரி சிவபெருமான் பின்னாடி சோமஸ்கந்தருடைய அந்த இதெல்லாம் பின்னாடி போய் பார்க்குற அந்த ஒரு சிவலிங்கத்தை கருவறையில் போய் பின்னாடிலாம் பார்க்குற அந்த ஒரு அனுகிரகம் கிடைச்சது. தொட்டு கும்பிட்டு அங்கே தரிசனம் பண்ணிட்டு அவன் மருந்தெல்லாம் வச்சிருந்தா. அப்புறம் அம்பாள் அதே மாதிரி தரிசனம் இதெல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து மறுநாள் வந்து நம்ம கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகம். இதுல நீலாயதாட்சி கோயிலை பத்தி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு லெட்ஸ் கனெக்ட்ல ஒரு டீடைல் போட்டிருந்தோம். அதை நம்ம சிம்பிளா பார்ப்போம். உற்சவர் வந்து சந்திரசேகரர், அம்மன் நீலாயதாட்சி, மூலவர் காயாரோகணேஸ்வரர், தீர்த்தம் வந்து புண்டரீக தீர்த்தம். சப்த விடங்கள்ல இது சுந்தர விடங்கம். இங்க இருக்கிற அம்பாள் அந்த கருணை கடல் போல, அந்த காருண்யம் கடல் போல அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ற மாதிரி, அந்த அன்பை போல அப்படிங்கிறத வெளிப்படுத்துற மாதிரி அம்பாளுடைய கண்கள் நீல கலர்ல இருக்கும். நீல கலர்ல அந்த கண்ணு இருக்கு அம்பாளுக்கு. அதுதான் நீலாயதாட்சிங்கிற ஒரு பேரும் உண்டு. இந்த அம்மன் வாசல்ல நந்தி இருக்கு. ஜென்ரலா நந்தி வந்து சிவபெருமான் அந்த மூலஸ்தானத்துல தான் இருக்கும். இங்க அம்பாள் சன்னதியில இருக்கு, அம்பாள் சன்னதியிலும் இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா, அங்க இருக்கிற நீலாயதாட்சி திருமணத்துக்கு முன்பு அந்த யுவதி கோலத்துல கன்னியாக காட்சி கொடுக்கிறாளாம். அதனால அங்க நந்தி பெருமானை வந்து சிவபெருமான் காவலுக்கு வச்சிருக்காராம். அந்த நந்தி பெருமான் அங்க இருந்தாலும், அதாவது அம்மன் சன்னதியில இருந்தாலும் இப்படியே திரும்பிண்டு சிவனை பார்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அவருக்கு எப்பவுமே இந்த சிவனை பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா, அதனால அங்க இருந்தாலும் காவலுக்கு இப்படி திரும்பி சிவன் சன்னதியில பார்க்கிற மாதிரி ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த க்ஷேத்திரத்துல அதிபத்தர்னு சொல்லிட்டு ஒரு சிவபக்தர் இருந்திருக்கார். நாயன்மார், அதான் அவர் பக்தரா இருந்து அதுக்கப்புறம் நாயன்மார் ஆனவர். அந்த அதிபத்தர் சிவபக்தர் கடல்ல நித்தியம் அவர் வந்து மீன் பிடிக்கிறத வந்து தொழிலா வச்சுட்டு இருக்கிறவர். மீன் பிடிப்பார். டெய்லி இருக்கிறதுலயே ஒரு நல்ல மீனா பார்த்து சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல விட்டுருவார். இதை ஒரு வழக்கமா வச்சு இவருடைய பக்தியை சோதனை பண்றதுக்காக சிவபெருமான் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பளபளக்கிற மாதிரி ஒரு தங்க மீனை மட்டும் அந்த வலையில சிக்கிற மாதிரி பண்றார். அதை எடுத்து பார்க்கிறார். இருக்கிறதுலே தான் ஒரு நல்ல மீன் அவர் வந்து சிவார்ப்பணம் பண்ணிடுவாரு. அன்னைக்கு ஒரு மீன் தான் கிடைச்சது, அதையும் சிவார்ப்பணம்னு பண்ணிட்டு வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பக்தர் வாழ்ந்த ஸ்தலம். அவருக்கு முக்தி கொடுத்து சிவபெருமான் அனுகிரகம் பண்ணார். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, தசரதர் இந்த கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணியிருக்கார். அதாவது தசரதர் தன்னோட தேசம் சனி பகவானுடைய அந்த ஆதிக்கத்தினால பஞ்சம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வராம தடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஈஸ்வரனுடைய உத்தரவு பிரகாரம் தசரத சக்கரவர்த்தி இந்த காயாரோகணேஸ்வரர் கோயிலுக்கு வந்து சனி பகவானை வழிபட்டிருக்கார். இங்க சனி பகவானுக்கு சன்னதி இருக்கு. இப்படி ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த கோயில்ல இந்த சனி பகவானுக்கு உண்டான பிரார்த்தனைக்காகவும் இந்த கோயில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதோட சேர்ந்து நாகாபரண விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார் என்ட்ரன்ஸ்லயே. நாகாபரணம், அதாவது நாகத்தை வந்து கொடையா வச்சுங்க. அங்க அந்த நாகருக்கும் விநாயகருக்கும் சேர்த்து அபிஷேகம் எல்லாம் பண்றா. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதிசேஷன் இந்த கோவில்ல வந்து சிவனை பூஜை பண்ணதுனால
நாகதோஷம் இருக்கிற பேர் இந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தா நாகதோஷம் விலகும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. அதே மாதிரி இந்த இங்க புண்டரீக முனிவருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, புண்டரீக முனிவருக்கு ஆரத்தழுவி அந்த முக்தி கொடுத்ததுனால காயா ரோகணேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது. காயா, காயம் அப்படின்னா நம்முடைய உடம்பு, அதை ஆரோகணம் பண்ணி காயாரோகணம், காயாரோகணேஸ்வரரா இங்க சிவன் இருக்கான். இப்படி இந்த தரிசனத்தையும் முடிச்சுட்டு ஒரு நாள் கும்பாபிஷேகம் ரொம்ப அழகா நடந்தது. நம்ம குரூப் சார்பில் நாம் எல்லாம் சேர்ந்து பண்ண அந்த கைங்கரியம் கொடிமரமாக சிவபெருமானுக்கு, அந்த சிவபெருமானுடைய மூலவருடைய பேரு காயாரோகணேஸ்வரர், உற்சவரோட பேரு சந்திரசேகரர். அங்க அந்த கொடிமரம் அந்த பிக்சர்லாம் கூட போட்டிருந்தோம். ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு கொடிமரம். மறுநாள் கும்பாபிஷேகம், பக்கத்துல இருந்து இதை பார்க்கக்கூடிய தரிசனம்லாம் கிடைச்சது. எல்லாருக்கும் உண்டான பிரார்த்தனைகள் வழக்கம் போல லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, நம்ம அருள் தரும் மகாபிரிவா குரூப்ல இருக்கிற அனைவருக்குமான பிரார்த்தனைகளோட கும்பாபிஷேகம் சங்கல்பம் எடுத்துன்னு ரொம்ப அருமையா நடந்தது. இங்கதான் இன்னொரு விஷயமும் நடக்குது. என்ன அப்படின்னா, நம்ம குரூப் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இல்லையா, அதுக்கு ஒரு ஆன்சர் இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு நம்ம குரூப் மூலமாக, அருள் தரும் மகாபிரிவா குரூப் மூலமாக பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கு உண்டான கைங்கரியத்தை பண்ணலாம்ங்கிறது வந்து காசியில ஆரம்பிச்சு காரோணம் வரைக்கும் அப்படியே வரிசையா இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தேன்னா ஒரு நேர்கோடுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு இடத்துல பதிலா பெரியவா அன்னைக்கு சொன்னாலே அவள்கிட்ட பேசுங்கோ அப்படிங்கிறது, அது 2 வருஷம் கழிச்சு எங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. கேட்ட கேள்விகள்லாம் பதில், அந்த ஞானத்தை கொடுத்து மகாபிரிவா ஒரு பதில் கொடுக்குறா, பெரிய பாலபிரிவா ஒரு பதில் கொடுக்குறா, காசியில ஆரம்பிச்சு வைக்கிறா, நாகப்பட்டினம் காரானோகேஸ்வரர் கோயில் வரைக்கும் நிறைய பேர் ஆடியோ மெசேஜ் மூலமா நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியறது. இதெல்லாம் நடக்கிறதா, இதை ஸ்ட்ராங் பண்ணணுமே. இந்த குரூப் இப்படி போலாம், இதுக்கு உண்டான அந்த அனுகிரக குருவுடைய குருவருள் இருக்கு, இதை இந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கிறது. அது என்ன அப்படின்னா, அங்க நாகப்பட்டினம் கோயிலில் இருக்கிற ஈவோ, இந்த கோயிலுக்கு வந்து கவர்மெண்டால அப்பாயிண்ட் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்கா இல்லையா, ஒரு லேடி, ரொம்ப நல்ல டைப்பு. அவளால முடிஞ்ச விஷயங்களை நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ரத்தையா எடுத்து பண்ற பேர் அப்படிங்கிறது அவளுடைய அக்கறையிலேருந்து தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த ஒரு ஸ்கோப், அவளுக்கு இருக்கிற ஒரு லிமிட்டேஷனோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு ஈவோ, ஒரு லேடி. அவ சொல்றா, அந்த அம்மா இங்க பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர்ல சித்தாய்மூர்னு ஒரு கோவில் இருக்கு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படிங்கிற. நம்ம இந்த கோவிலுக்கு நம்ம குரூப் மூலமா கொடிமரம் பண்ணோம் இல்லையா, அவ வந்து இந்த கோயிலுக்கு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அந்த கோவில் இருக்கிற கண்டிஷனை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் அப்படிங்கிற. அதாவது இந்த கோவில் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு, 23 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. இதுல பொன் வைத்தநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு, சிவன் கோவில். இது சித்தாய்மூர். அந்த கோவிலுக்கு பின் சைடு மகாவிஷ்ணு தாயார் சன்னதிலாம் இருக்கு. அந்த கோயிலுக்கு போகும்போதே அந்த கோயில் குருக்கள் வந்து காண்டாக்ட் பண்ணார், இப்படி அந்த எப்படின்னா ஒத்தையடி பாதை, அது ஒத்தையடி பாதை இல்லை, ஒரு சின்ன ரோடு, ஒரு ஒரு கார் தான் போலாங்கிற மாதிரியான இது கிராமத்து ரோட். அது ஒரு ரூட் சொல்றேன், எல்லாம் போற போய் போயிட்டு வரணும் கண்டிப்பா. அது போகும்போது கோவிலுக்கு போனோடனே சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சு. அதாவது கும்பாபிஷேகத்துக்கு முத நாள் போறோம் ராத்திரி. இங்க கோவில்ல அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அங்க போகும்போது நாகப்பட்டினத்துல இருந்து 9ஆம் தேதி சாயங்காலம், பிப்ரவரி 9 சாயங்காலம் 7 மணி ஆயிடுது. அவர் சொல்றாரு, முதல்ல நம்ம பின்னாடி போய் மகாவிஷ்ணு அம்பாள் பார்த்துட்டு வந்துடலாங்கிறார்.
அந்த முன்னாடி இருக்கிற அந்த வௌவால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது அந்த மூலவர் இருக்கிற அதுக்கு முன்னாடி ஒரு அர்த்த மண்டபம் இருக்கும் இல்லையா, அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த காலத்துல அந்த கல்லும் அந்த இது வச்சு சுண்ணாம்பு வச்சு கட்டுவா இல்லையா, அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்கு. கல்லு முள்ளு கட் இது அப்படின்னு சொல்லிட்டு மணலும் அப்படி இருக்கு. அங்க மகாவிஷ்ணுவும் தாயாரும் நிக்கிறான். அப்படியே இடிஞ்சிருக்கு. பார்க்கும்போது மனசு பதபதைக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கு. இருட்டு, லைட்டும் இல்ல. ஏன்னா மண்டபம் இடிஞ்சு விழுதுன்னா அங்க எலக்ட்ரிசிட்டி போட்டு எங்க லைட்டை போடுறது, ஷாக் அடிக்குமே. லைட் இல்லாம இருட்டுல மகாவிஷ்ணுவும் தாயாரும் இருக்கா. அந்த கோயில உள்ள போயிட்டு வரதே ஏதோ ஒரு குகைக்குள்ள போயிட்டு வரா மாதிரி இருந்ததுன்னா இடிஞ்சு விழுந்திருக்கிற மண்டபம். இடிஞ்சும் இடியாமலும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுமே இல்ல மண்டபம். அதை பார்த்துட்டு முன்னாடி இருக்கிற சிவன் கோயிலுக்கு வரும். இந்த சிவன் கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இது ரொம்ப ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடியான கோயில். பொன்வைத்தநாதர் சிவன் கோவில், பாடல் பெற்ற ஸ்தலம். பிரம்ம ரிஷின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த காலத்துல இருந்திருக்கார். அவர் இங்க சுயம்பு லிங்கமா வந்திருக்கிற அந்த லிங்க மூர்த்திக்கு அர்த்த ஜாமத்துல நித்தியம் பூஜை பண்றவர், நித்தியம் பூஜை பண்ணுவார். அப்படி பண்ணும் பொழுது அவருடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சிட்டு வரார். ஒரு நாளைக்கு லேட் ஆயிடுறது, பண்ண முடியல. கோயில் நடசாத்திடுறா. அவர் அந்த ரிஷி ஒரு தேனா மாதிரி, தேனா மாறி, தேன் பூச்சியாக தேனி தேனியாக மாறி அந்த கதவுல இருந்த ஒரு ஓட்ட வழியா உள்ள போய் அன்னைக்கும் அர்த்த ஜாம பூஜையை பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் அந்த அர்த்த மண்டபத்துல தேன் கூடு இருக்கு, தேனி இருக்கு. யாரையும் தொந்தரவு பண்ணாம இன்னமும் அந்த தேன் கூடும் இருக்கு, தேனியும் இருக்கு. அப்படி ரிஷி பூஜை பண்ண ஒரு மிக சுயம்புலிங்கம், ரொம்ப மிக உயர்ந்த உன்னதமான கோவில். அந்த கோவில்ல தான் மகாவிஷ்ணுவும் தாயாரும் இருக்கா சைட்ல. இந்த சிவனுடைய சன்னதியும் அம்பாளுடைய சன்னதியும் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் ரொம்ப அழகா இருக்கு. அங்க நல்லா இருக்கு, சிவன் கோவில் நல்லா இருக்கு. இந்த மகாவிஷ்ணு தாயார் சன்னதி தான் இடிஞ்சிருக்கு. தேவார பாடல்கள்லாம் பாடல் பெற்ற தொன்மையான ஒரு 1500 வருஷம்னா என்ன பார்த்துங்க. அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி, அழகுன்னு அழகு, அவ்வளவு அழகா இருக்கா. ஈஸ்வரன் பொன்வைத்தநாதர். இதுல இன்னொரு இந்த புராணத்துல ஒரு கதையும் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல சங்கரன் சொல்லிட்டு ஒரு சிவபக்தர் இருந்திருக்கார். அவர் கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊர்ல வந்து இருந்திருக்கார். அப்போ அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வாணிபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிளம்புறார். அப்பவே அவருடைய மனைவி அன்பிர் பெரியாள் அப்படின்னு அவ மனைவி பெயர், அவ கருத்தரிச்சிருக்கா. ஆனா அவளுக்கு தெரியல அது. இவர் ஊருக்கு போயிடுறார். ஊருக்கு போயிட்ட உடனே இங்க ஊர்ல இருக்கிற பேர்லாம் இவ என்ன பண்றா, இவளோட நித்திய கர்மா கர்மா என்ன அப்படின்னா, கோயிலை சுத்தம் பண்ணி நந்தவனத்துல மலர் பறிச்சு சிவனுக்கு தொடுத்து கொடுத்து இதுதான் பண்றதுதான் இவளோட வேலை. இவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இவ கருத்தரிச்சிருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு அந்த ஊர்ல இருக்கிற பேர்லாம் இவள வழக்கம் போல புறம் பேசுறா, வம்பு பேசுறா. ஆனா சிவபெருமான் மட்டும் நித்தியம் என்ன பண்ற, ஒரு பொற்காச அந்த படி வைக்கிறார். இதை எடுத்து இவ ஜீவனம் பண்ணணும்னு சொல்லிட்டு கோயில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, சந்தோஷப்பட்டு சிவபெருமான் அதனாலதான் இது பொன் வைத்த நாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனுக்கே பெயர். நித்தியம் ஒரு பொற்காசு கொடுக்கிறார் அவருக்கு. அன்பிர் பெரியார் அவ பேர். அவ சந்தோஷமா அதை எடுத்துன்னு போய் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பிரசவ நேரம் வருது. ஊர்ல இருக்கிற பேர் யாரும் ஹெல்ப்பே பண்ணல. அவதான் புறம் பேசிட்டு இருக்காள், யாரும் ஹெல்ப் பண்ணல. அகிலாண்டேஸ்வரி மருத்துவச்சியா வந்து அந்த பிரசவம் பார்த்த
ஒரு மிகப்பெரிய விஷயம் அங்க நடந்திருக்கு. அகிலாண்டேஸ்வரியே அந்த பிரசவம் பார்த்த அந்த விஷயம். இதனால இந்த கோவில்ல வந்து அந்த அகிலாண்டேஸ்வரியும் பொன் வைத்தநாதரையும் வணங்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் மிக பிரசித்தமா இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இருக்கா. இப்ப கூட நம்ம குரூப்ல ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணும்போது அவள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னோம். அவ பிரார்த்தனையை சொல்லும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரியான நமக்கு தெரிந்த கோயில்களை சொல்றதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அவளுக்கு அவளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும். அதே மாதிரி இப்படி அந்த இவர் வந்து சங்கரன் ஊர்ல இருந்து வரார், வெளிநாட்டுல இருந்து வரார். வந்த உடனே ஊர்க்காரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றா. இவருக்கு உண்மை தெரியறது. ஆனா ஊர்க்காரர்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணமே. அதனால சொல்றார், உனக்கு அந்த சிவ கடாட்சம் இருக்கு, நான் உன்னை நம்புறேன். ஆனா ஊருக்கு நம்ம அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால 4 விஷயம் பண்ணணும். மூடி இருக்கிற கதவு, சிவன் அந்த கதவு வந்து தானா திறக்கணும். அர்த்தஜாம பூஜை தானா யாருமே இல்லாம நடக்கணும். அதே மாதிரி பலிபீடமும் நந்தி தேவரும் மாறி இருக்கணும். கோவில்ல பார்த்தேன் அப்படின்னா முதல்ல பலிபீடம் போகும்போது முதல்ல பலிபீடம், அடுத்தது நந்தி, அதுக்கு அடுத்தது சிவன். இவர் சொல்றது போன உடனே நந்தி இருக்கணும், அதுக்கப்புறம் பலிபீடம், அதுக்கப்புறம் சிவன். அப்படி மாறணும். இப்பவும் அந்த மாதிரி தான் இருக்கு, மாறணும். அதே மாதிரி விருட்சம்ங்கிறது, அந்த தலவிருட்சம்ங்கிறது வந்து அத்தி ஆத்தி அப்படின்னு ஒரு இலை, ஆத்தி மரம். அது வந்து கோவில் உள்ள இருக்கு, அது கோவிலுக்கு வெளியில போகணும். இதெல்லாம் நீ சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நடத்திடு, இந்த ஊர்க்காரன் நம்புவா அப்பதான் அப்படிங்கிறார். சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறா. அதே மாதிரி நடக்கிறது. மூடி இருந்த கதவு திறக்கிறது, பூஜை நடக்கிறது, அர்த்தஜாம பூஜை, பலிபீடம் முன்னாடி போய் நந்தி பின்னாடி, அது நடக்கிறது. விருட்சம் கோவிலுக்கு வெளியில இன்னமும் இருக்கு, மிகப்பெரிய விருட்சம், பார்த்தாலே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த ஆத்தி மரம் அப்படிங்கிறது 2 இடத்துல தான் இருக்கும். ஒண்ணு இந்த கோவில்ல, இன்னொன்னு கைலாசத்துல இருக்கான். அந்த சேத்திர புராணத்துல இருக்கு. கைலாசத்துல இருக்கிற இந்த ஆத்தி மரம் அடுத்தது இந்த கஷேத்திரத்துல மட்டும்தான் இருக்கு. ரொம்ப விசேஷம். இது வந்து பூ மாதிரி பூக்கிறது, காய் மாதிரி காய்க்கிறது. ஆனா அந்த காய் வந்து இன்னொரு விதைய கொடுக்காது. அதுல இருந்து இன்னொரு மரம் வளராது. ஏன்னா அது மொத்தமே இந்த இதுலயே லோகத்திலே 2 தான், ஒன்னு கைலாயத்துல, இன்னொன்னு இங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புராணத்துல, கஷேத்திர புராணத்துல இருக்கு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் இருக்கே, ப்ரூஃப் இருக்கே. அந்த கஷேத்திர வரலாறுல இருக்கிறதும் இங்க நடந்து இருக்கிற விஷயங்களும் அப்படியே இருக்கே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னோம், இந்த சிவன் வந்து சுயம்புலிங்கம் அப்படின்னு. அந்த சுயம்புலிங்கம் எப்படி வந்தது அப்படின்னா, நித்தியம் வந்து தலையில ஒரு பானையில பாலை எடுத்துட்டு ஒருத்தர் டெய்லி போவார். அவருடைய வியாபாரம் போல இருக்கு. ராஜாட்ட அரண்மனையில கொடுக்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல மட்டும் அவர் தடுக்கி அந்த பால் குடம் கீழே விழுந்து அந்த குடம் உடைஞ்சிரும். இது நித்தியம் அந்த இடத்துல போகும்போது மட்டும் அவரோட குடம் கீழே விழ அது உடைஞ்சு, அந்த மண்பானை உடைஞ்சு அந்த பால் வந்து அந்த இடத்துல இருக்கு. இதை பார்த்த அவருக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தோண்டி பார்க்கும் பொழுதுதான், சோழ நாட்டு ராஜா வந்து அந்த இடத்துல தோண்டி பார்க்கும் பொழுதுதான் அங்க வந்து இந்த சிவலிங்கம். அப்படி தோண்டும் பொழுது அந்த கடப்பாறை வந்து அந்த சிவனோட தலையில பட்டுரு. அதுல வந்து கொஞ்சம் மேல வந்து ஒரு அந்த அந்த பட்டை, அந்த வெட்டோட இது இருக்கு. அந்த லிங்கத்தோடைய அந்த கிரீடம் மாதிரி ஒண்ணு போட்டு மறைச்சு வச்சிருக்கா. அதை எடுத்துட்டு காமிச்சான். இன்னமும் அந்த சிவலிங்கம் இந்த மாதிரிதான் இருக்கு. சுயம்புவா தோன்றின சிவலிங்கம், அந்த வடு இன்னும் இருக்கு.
அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலம். இவ்வளோ பெரிய விசேஷமான ஸ்தலமா இருந்தாலும் அந்த பராமரிப்புங்கிறதுல நாம எல்லாம் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படி, அதாவது இந்த கோவில் வந்து பொன் வைத்தநாதர்ங்கிறதுனால செல்வ செழிப்புக்காக ஒரு வழிபடலாம். அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கிற பேர்லாம் வழிபடலாம். அதே மாதிரி இந்த கஷேத்திரத்துல அகத்தியர், பிரம்மன், இந்திரன், நாகராஜன் இவாள்லாம் வந்து வழிபட்டதாகவும் ஒரு புராணம் இருக்கு. 1500 வருஷத்துக்கு முந்தின ஒரு கோவில் கஷேத்திரம். திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டி போற வழியில ஆலத்தம்பாடி அப்படிங்கிற ஊர்ல ஒரு 3 ரோடு கட்டாருது, ஆலத்தம்பாடின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு உள் பக்கமா ஒரு 6 கிலோமீட்டர். அந்த 6 கிலோமீட்டர் ரோடு தான் ஒரு சின்ன ரோடு. அந்த கோவில்ல நம்ம போகும்போது அந்த கோவிலுடைய குருக்கள், ஊர்க்காரா ஒரு 5-6 பேர், ஊர்ல வந்து பெரிய மனுஷாம்பாலே அவெல்லாம் ஒரு 5-6 பேர், அந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ரிட்டையர் ஆன ஒரு ஈஓ, நம்ம நாகப்பட்டினத்துல ஈஓ தான் அங்க சொல்லி அனுப்புறா. அவ சொன்ன உடனே அங்க அவெல்லாம் அசம்பிள் ஆயிரு, எல்லாம் வெயிட் பண்றா நமக்காக. அவ சொல்றா, இந்த மாதிரி மகாவிஷ்ணுவுடைய மூலஸ்தானம் வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து டோனர் கொடுத்து பண்ணிட்டா. அம்பாளுக்கும் பண்ணியாச்சு, தாயாருக்கும் பண்ணியாச்சு. இந்த அர்த்த மண்டபம் வவ்வால் மண்டபம்னு சொல்லுவா. அதாவது சும்மா சாதாரணமா ஒரு இது பண்ணி ஒரு கான்கிரீட் போடுறதுங்கிறது வேற. அந்த காலத்துல இந்த அர்த்த மண்டபம்னு சொல்லி இப்படி கூம்பு மாதிரி வரும். அந்த மாதிரி மண்டபம் பெருசா பண்ணணும். ஒரு 20க்கு மேல, அது அடிக்கு மேல பெருசு, அது நீட்டு. அப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்தபதியை வச்சு ஒரு எஸ்டிமேட் போடணும். நம்ம அது குரூப் மூலமா கொஞ்சம் பண்ணி கொடுத்து எல்லாம் சௌரியமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றான். இது அந்த அகிலாண்டேஸ்வரருடைய சன்னிதானத்துல நடக்கிறது. பேசின்னு இருக்கோம். அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அனுகிரகம் பண்ணா, அம்பாள் உத்தரவு கொடுத்தா, அப்படியே நடக்கட்டும், நம் குரூப் மூலமா நடக்கட்டும். யாரோட சேர்ந்து வேணாலும், ஏதாவது அதர் ட்ரஸ்டோட சேர்ந்து வேணாலும் பண்ணலாம். ஆனா இதுக்கு அந்த அம்பாள் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னிதானத்துல இருந்து சொல்றோம். அந்த குருக்கள் சொல்றார், ஜென்ரலா எல்லாரும் சிவபெருமான் அனுகிரகம் பண்ணா பண்ணலாம் அப்படின்பா. நீங்க ஏதோ சொல்றது டிஃப்ரெண்டா இருக்கு. அம்பாள் அனுகிரகம் பண்ணா அப்படின்னு சொல்றேன். அந்த அம்பாளே அனுகிரகம் பண்ணட்டும், நடக்கட்டும், உங்க குரூப் மூலமாவே நடக்கட்டும்னு அவர் சொல்றார். இதை கேட்டுட்டு கார்ல ஏறி கோவிலை தாண்டி ஒரு 10 மீட்டர் வந்திருப்போம். ரோட்ல கரெக்டா ஒரு சர்ப்பம், பாம்பு. நம்ம மதத்துடைய, நம்மளுடைய அந்த தெய்வ நம்பிக்கை பிரகாரம் சர்ப்பம் அப்படிங்கிறது அம்பாளுடைய ரூபம். அம்பாள் அனுகிரகம் கொடுத்தா, அம்பாள் உத்தரவு கொடுத்தா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு 10 மீட்டர்ல கார்ல வரும்பொழுது சர்ப்பம், பாம்பு ரோட கிராஸ் பண்ணி போகணும். கரெக்டா அங்க கார் நிறுத்துறோம். அது ஒரு தெய்வ அனுகிரகமா கிடைச்சது, தெய்வ உத்தரவா, அந்த அகிலாண்டேஸ்வருடைய உத்தரவா கிடைச்சது. அந்த உத்தரவை தாங்கி கொண்டு, அந்த உத்தரவுங்கிறது நம்ம குரூப்புக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துண்டு அதற்குண்டான வேலைகளை நம்ம பண்ண ஆரம்பிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் மகாபிரிவா கொடுத்துருக்கோம். காசி டு காரோணம், காரோணத்தையும் தாண்டி சித்தாய்மூர். இப்போ நம்ம குரூப் அடுத்தடுத்த லெவல்ல என்ன பண்ணணும், நமக்கு பர்சனலா இருந்த ஒரு கேள்வி என்ன, பகவானை பிடிச்சி இப்படி நிறைய விஷயங்களோட ஆரம்பிச்ச இந்த விஷயம் காசியில ஆரம்பிச்சு 2023ல ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா அப்படியே வரிசையா வழி காமிச்சுன்னு வந்து இவ்வளவு அனுகிரகங்களோட ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் தொடர்போட இப்ப சொன்ன விஷயங்களை
நல்லா நிலைநிறுத்தி மனசு நிறுத்தி கேட்ட பேருக்கு இதுக்கு உண்டான அந்த கண்டினியூட்டி ஒன்னொன்னும் எப்படி ஒரு ஒரு இடத்துல அந்த அனுகிரகமா கிடைச்சிண்டு மகாபிரிவா ஒரு உத்தரவு கொடுக்குறா, மகாபிரிவா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறா, மகாபிரிவா ஒரு ஞானத்தை கொடுக்குறா, மகாபிரிவா ஒரு பதிலை கொடுக்குறா, ஸ்ரீ பாலபெரிவா ஒரு பதிலை கொடுக்குறா, பாலபெரிவா இவாள்கிட்ட பேசிங்கோங்கிறா. அது ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா நம்ம குரூப்புக்கு ஒரு கைங்கரியமா அமையிறது. இப்படி மகாபிரிவா இப்படி பண்ணா அப்படி பண்ண கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப பாலபெரிவா பண்ண 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 நம்ம அதை அனுபவிக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய பாக்கியமா கிடைச்சிருக்கு. இப்படி இந்த மிக உயர்ந்த கைங்கரியத்துல நாம் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த விஷயம் நம்ம குரூப் மூலமா நிறைய சேவைகள் இந்த மாதிரி நடக்கணும். அதுல எல்லோரும் கலந்துக்கணும். அதுல எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது இது என்னமோ ஒரு 10 டோனரோ இல்ல 20 டோனரோ எடுத்து பண்ற விஷயம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு உன்னதமான காரியம் நடக்கும் பொழுது மகாபிரிவா சொல்லியிருக்கிற விஷயமே எல்லாரையும் சேர்த்துண்டு அவாவால முடிஞ்ச விஷயத்தை சேர்த்துண்டு பண்ணணும்ங்கிற விஷயம் சொல்லியிருக்கா. அந்த மாதிரிதான் நம்ம குரூப்ல ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குரூப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கா. அதே மாதிரி அந்த ட்ரெஷரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஷரியை ஹேண்டில் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு செட் ஆஃப் பீப்புள். நம்ம அந்த ஒரு ஹானஸ்டியோட டிரான்ஸ்பரன்சியோட மகாபிரிவா நடத்திட்டு இருக்கிற இந்த விஷயத்துல நாம் எல்லாம் சேர்ந்து இந்த கைங்கரியத்தை தொடர்ந்து நல்ல விதமா பண்ணிட்டு இருப்போம். மகாபிரிவா வழிகாட்டின அந்த விஷயத்துல ஸ்ரீ ஜெயேந்திர பிரிவா அனுகிரகம் பண்ணி கொடுக்குற அந்த மகாலட்சுமி அந்த ஐஸ்வர்ய கடாட்சத்தோட ஸ்ரீ பாலபிரிவாவுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நாம் எல்லாம் சேர்ந்து நித்தியம் அந்த குருவுடைய ஸ்மரணையிலையும் அந்த சிவபெருமானுடைய ஈஸ்வரனுடைய அந்த அனுகிரகத்தோடையும் அந்த காமாட்சி கிலாண்டேஸ்வரி அம்பாளுடைய அனுகிரகத்தோடையும் நம் குடும்பத்தில் நம் ஒவ்வொருவரின் வீட்டில் நமக்கு இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவா இவாள்லாம் பண்ணி கொடுத்து நமக்கு மனசை நிறைய எல்லோருக்கும் கொடுத்து நம்ம அருள்தர் மகாபிரிவா குரூப்ல இருக்கிற எல்லோருக்கும் அந்த மன நிறைவை கொடுத்து தேவைகள் எல்லாத்தையும் தேவைக்கு அதிகமான பூர்த்தி பண்ணி கொடுத்து தர்மத்துல நம்ம மனசு ஈடுபடுற மாதிரி. அதாவது விவேக சூடாமணியில கூட மனுஷனா பிறக்கிறது துர்லபம் அப்படின்னு சொல்ல, மனிதத்துவம் அதோட இருக்கிறது துர்லபம்னு. அதாவது மனுஷனா பிறக்கிறது எல்லாருமே மனுஷனா தான் பிறந்திருக்கும். அதுல அந்த தர்மத்தை ஒட்டி மனுஷத்தன்மையோட காம குரோத இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் மனித தன்மையோட இருக்கிறதுங்கிறது துர்லபம். அதோட சேர்ந்து ஒரு நல்ல குரு கிடைக்கிறது துர்லபம்னு சொல்லிட்டு விவேகா சூடாமணியில சொல்லியிருக்கு, ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. அந்த ஒரு மனிதத்துவம் அப்படிங்கும் போதே பக்தியோட நல்ல குணத்தோட ஹானஸ்டியோட சேவை மனப்பான்மையோட லோகத்தோடைய அந்த ரட்சணைக்காக எல்லோருடைய பிரார்த்தனைக்காக இந்த குரூப்ல இருக்கிற அனைவரும் சேர்ந்து இந்த உத்தமமான காரியத்துல மகாபிரிவா ஸ்ரீ புது பெரிவா ஸ்ரீ பாலபெரிவாவுடைய அனுகிரகத்தோடையும் ஆசியோடையும் வழிகாட்டுதலோடும் நாம் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்போம். காசி டு காரோணம், அதையும் தாண்டி சித்தாய்மூர், அதையும் தாண்டி இன்னும் பல கோடி க்ஷேத்திரங்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த அனுகிரகத்தை நம்மளுடைய குருநாதரும் ஈஸ்வரனும் காமாட்சியும் நமக்கு எல்லாரும் கொடுக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ அருள்தர் மகாபிரிவாசனம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கர காஞ்சி சங்கர. ஓம் ஸ்ரீ அருள்தர் மகாபிரிவாசரணம். போட்டோம் அதாவது அம்பாள் உத்தரவுகூடு நல்ல அம்பாள் இருக்கு. போட்டோம் வெயிட் பண்ணுங்க அவசரம் இல்லை. போட்டோம் அங்கே பாரு, நம்ம ஏற்றி ரோடு சின்னதாக இருக்கு. முதல்ல போட்டோம். உஷா ஓகே. ஓம் ஸ்ரீ குருப்யோ மாதாயே. ஓகே நமோ நம சிவாய. உஷா ஓகே.